நாங்கள் படுக்கையறைக்குச் செல்வோம். நான் உன்னுடன் ஒட்டிக்கொண்டு தூங்க வேண்டும். நீ என்னை முத்தமிட மாட்டாயா? அவர் தன் தோள்களில் போர்த்தியிருந்த சால்வையை சரி செய்து கொண்டிருந்தார். திரும்பி தன் அன்பான ஆருஷியை பார்க்கத் தொடங்கினார். மேலே கூரையில் என் நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆருஷி, நீ அறிவாய், நாங்கள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு சந்தித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நீ என்னுடன் எப்படி தூங்க முடியும்? அவள் முன்னேறி தன் இரு கைகளையும் அவரது கழுத்தில் போட்டிருந்தாள். நான் உன்னுடன் மட்டும் தூங்க வேண்டும். நான் உன்னை விட்டு தொலைவில் தூங்க விரும்பவில்லை. இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வராது. உன்னை பற்றியே யோசித்துக் கொண்டே இருப்பேன். நீ விரும்புகிறாயா உன் ஆருஷி இரவு முழுவதும் தூங்க முடியாமல் இருக்க வேண்டும் என்று? அவள் தன் ஆழமான நீல கண்களால் அவரை மீண்டும் மந்திரம் செய்பவள் போல இருந்தாள். அந்த அன்பின் மந்திரம் அவள் ஒரு குறிப்பிட்ட காலமாக செய்து வந்தது. ஆதித்யா அவளை கவனமாக பார்க்கத் தொடங்கினார். சரி, இப்படி செய்வோம். நான் சிறிது நேரம் அவர்களுடன் செலவிட்டு வருகிறேன். பிறகு ஒன்றாக தூங்குவோம். அவர் குறும்புத்தனமாக கண் சிமிட்டினார். ஆருஷி முகம் சுளித்தாள். நான் சொன்னேன் இல்லை, நான் கூரையில் உன்னுடனேயே தூங்க வேண்டும். அங்கே என் நண்பர்கள் இருக்கிறார்கள். இன்று எங்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு நேரம் கிடைத்திருக்கிறது. மேலும் நான் இந்த பகுதியின் முதன்மை அறங்காவலர் மற்றும் சௌத்ரியானதால் நண்பர்களை மறந்துவிட்டேன் போல. அவர் அதே கவலையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். சரி, முடிவு செய். நான் அல்லது உன் நண்பர்கள்? இது என்ன பேச்சு ஆருஷி? ஆதித்யா அவளை பார்த்து அன்புடன் சொன்னார். இது அன்பின் பேச்சுதான். புரிந்தால் இப்போதே நிரூபி. இங்கிருந்து போ. அவள் அவரை கிட்டத்தட்ட அறையிலிருந்து வெளியே தள்ளத் தொடங்கினாள். ஆதித்யா தன் மனைவி ஆருஷியின் முன் எங்கும் அந்த செல்வாக்குள்ள குடும்பத்தின் கண்டிப்பான தலைவராக தெரியவில்லை. அவள் அவரை நடத்தும் விதமும் அவர் அவளது குறும்புகளை தாங்கும் விதமும் இருவரிடமும் தெளிவாக தெரிந்தது. அவள் அவரை வெளியே தள்ளி அறையின் கதவை மூடிவிட்டாள். அவர் வெளியே வந்ததும் ஹவெலியின் ஊழியர்கள் அவரை பார்த்து மரியாதையுடன் தலைவணங்கி வணக்கம் செய்தனர். அப்போது ஆதித்யாவுக்கு திடீரென உணர்ந்தது, ஆம், அவர் இந்த முழு பகுதியின் தலைவர் என்று. இப்போது அவர் வழியெல்லாம் யோசித்துக் கொண்டே இருந்தார். ஆருஷியையும் நண்பர்களையும் எப்படி தேர்ந்தெடுப்பது என்று. ஆருஷியும் இல்லை. இரவு கிட்டத்தட்ட 2 மணி ஆகிவிட்டது. அவர் கூரையில் படுத்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தார். அவரது கிட்டத்தட்ட எல்லா நண்பர்களும் தூங்கிவிட்டார்கள். அவர்கள் இரவு முழுவதும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அவருக்கு தூக்கம் வரவில்லை. அவர் எழுந்து நின்றார். அவரது பார்வை எல்லா திசைகளிலும் பரவியிருந்த சந்திர ஒளியின் மீது சென்றது. நட்சத்திரங்களும் சந்திரனின் ஒளியும் சுற்றிலும் சிதறியிருந்தன. அவர்களின் ஆடம்பரமான ஹவெலிக்கு அருகில் முழுமையான அமைதி நிலவியது. மரங்களும் புதர்களும் மெதுவாக குளிர்ந்த காற்றோடு ஆடிக்கொண்டிருந்தன. அவர் சிறிய சிறிய அடிகளை எடுத்து தன் அறை வரை வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து அறையின் கதவை திறந்தார். முன்னால் படுக்கையில் அமர்ந்திருந்த ஆருஷி தன் கைகளில் லோஷன் தடவிக்கொண்டிருந்தாள். அவள் தூங்கவில்லை. கதவு திறந்ததும் அவள் உடனே திரும்பி அவரை பார்த்தாள். தன் கணவருடன் கண்கள் சந்தித்ததும் அவள் முகம் வீங்கியபடி முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆதித்யா சிரித்தார். மெதுவான அடிகளுடன் நடந்து அவள் அருகில் அமர்ந்தார். ஏன் வந்தீர்கள்? ஆருஷி திரும்பி அவரை பார்த்தாள். உன்னுடன் தூங்க. உண்மை சொல்கிறேன். ஆம், முழு உண்மை சொல்கிறேன். எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் அறிவேன், நான் வராவிட்டால் நீ இரவு முழுவதும் தூங்க மாட்டாய். ஆருஷி தன் அழகான நீல கண்களால் ஆதித்யாவின் கண்களில் பார்த்தாள். என் மீது இவ்வளவு நம்பிக்கையா? ஆம், அறிவேன். கடந்த 6 ஆண்டுகளாக நாங்கள் உறவில் இருக்கிறோம். ஆருஷி, நான் உன் ஒவ்வொரு இழையையும் அறிவேன். அவர் அவளது கைகளிலிருந்து லோஷன் பாட்டிலை எடுத்து தானே அவளது கைகளில் மசாஜ் செய்யத் தொடங்கினார். அவள் சற்று வெட்கப்பட்டு அவர் அருகில் ஒடுங்கினாள். ஆருஷி தன் நாவை உதடுகளின் மீது ஓட்டினாள். அவரது இவ்வளவு மென்மையான பாணியில் அவள் அவரை ஒருமுறை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆதித்யாவும் இடையிடையே கண்களை உயர்த்தி அவளை பார்த்தார். ஆருஷி சிவந்து எழுந்து நின்றாள். ஆதித்யா அவளது மென்மையான கையை பிடித்து தன் பக்கம் இழுத்தார். இப்போது எங்கே போகிறாய்? லைட்களை அணைத்து விடுவோம். தூக்கம் வருகிறது. அவள் தடுமாறி தடுமாறி சொன்னாள். ஆதித்யா சிரித்தார். உனக்கு தோன்றுகிறதா நான் உன்னை இவ்வளவு எளிதாக தூங்க விடுவேன் என்று? அவரது இந்த வார்த்தையில் அவள் முழுமையாக சிவந்து விட்டாள். ஆனால் எனக்கு உண்மையில் தூக்கம் வருகிறது. அவள் அவரது கட்டிலில் சற்று அசைந்தாள். ஆனால் நான் உன்னை தூங்க விட மாட்டேன். அவளை படுக்கையில் படுக்க வைத்து அவர் அவள் மீது குனிந்தார்.
அவளது முடியின் சுருள்களை ஒரு பக்கம் சரி செய்து அவளது அடர்த்தியான கண்களில் பார்க்கத் தொடங்கினார். "நீ அறிவாயா ஆருஷி? நான் உன்னின்றி வாழும் எண்ணத்தை கூட செய்ய முடியாது. நீ எனக்கு எவ்வளவு பிரியமானவள் தெரியுமா?" அவள் ஆம் என்று தலை ஆட்டினாள். ஆதித்யாவின் உதடுகள் அவளது கழுத்தில் சறுக்கத் தொடங்கின. அவர் எல்லாவற்றையும் மறந்து கொண்டிருந்தார். ஆருஷி அவரது தொடுதலில் லேசான அமைதியின்மையை உணர முடிந்தது. ஆனால் அவளும் அவரின்றி இருக்க முடியாதவள். ஆதித்யாவின் அன்பில் பைத்தியம் இருந்தால் ஆருஷியும் அதே தீவிரத்தோடு அவரை நேசித்தாள். அவர் முழுமையாக அவளில் மூழ்கிவிட இருந்தார். ஆருஷி மெதுவாக முணுமுணுத்தாள். "உன் நண்பர்கள் காலையில் என்ன நினைப்பார்கள்? அவர்களுக்கு என்ன பதில் சொல்வாய்?" அவள் அவரது துணிச்சலை தாங்க முடியாதவள் போல. ஆதித்யா சிரித்தார். அவளது கண்களில் பார்த்து குறும்பாக சொன்னார், "உயிரை விடுவிக்கிறாயா? போதும் உனக்கு." அவள் சிரிப்பை அடக்கி முகத்தை ஒரு பக்கம் திருப்பினாள். ஆதித்யா தன் கையால் அவளது முகத்தை தன் பக்கம் திருப்பி அவளது கன்னங்களில் விரல்களை ஓட்டிச் சொன்னார், "தெளிவாகச் சொல். தூரமாக போய்விடுகிறேன், ஆனால் இப்படி சாக்கு சொல்லாதே." அவர் சற்று தூரமாக போகத் தொடங்கியதும் ஆருஷி அவரை மீண்டும் பிடித்தாள். "இல்லை, நான் வெறும் கேலி செய்தேன்." அவள் அவரை கோபப்படுத்த முடியாது. ஆதித்யா சிரித்தார். "ஓ, மிக நன்று. நீ இப்போது நிறைய கற்றுக்கொண்டு விட்டாய்." அவள் சிரித்தாள். ஆதித்யாவும் சிரித்தார். ஆதித்யாவும் ஆருஷியும் டெல்லியின் பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக படித்தவர்கள். ஆருஷி நகரத்தின் நவீன பெண். ஆதித்யா தன் கிராம பகுதியின் முதல் பையன். விருப்பத்திற்காக நகரத்தின் விடுதியில் தங்கியிருந்தான். இருவரின் சந்திப்பும் பல்கலைக்கழகத்தில் நடந்தது. அது மெதுவாக சந்திப்புகளிலிருந்து ஆழமான அன்பாக மாறியது. ஆதித்யாவின் குடும்பத்தினருக்கு அவனது இந்த விருப்பம் முற்றிலும் ஏற்கத்தக்கதாக இல்லை. வெளிப்படையாக அவர்கள் பழைய சிந்தனை மற்றும் பழமைவாத மரபுகளின் மக்கள். அவர்களது குடும்பத்தின் பெண்கள் இவ்வளவு துணிச்சலானவர்கள் அல்ல. அவர்கள் எப்போதும் பெரியவர்களின் முன் முக்காடு போட்டிருப்பார்கள். அதிகம் பேச மாட்டார்கள். ஆண்களின் முன் எப்போதும் தலை குனிந்திருப்பார்கள். அவர்கள் விரும்பவில்லை தங்கள் வீட்டின் சூழலில் நகரத்தின் அப்படிப்பட்ட ஒரு பெண் வர. அவள் இவ்வளவு படித்தவளாகவும் ஆண்களுடன் தோளோடு தோள் நின்று நடப்பவளாகவும் இருக்க. ஆனால் ஆதித்யாவின் சிந்தனை இவை அனைத்திலிருந்தும் வேறுபட்டது. அவர் தன் வாழ்க்கையையும் எண்ணங்களையும் முன்னேற்ற விரும்பினார். அதே பழைய பாதையில் நடக்க விரும்பவில்லை. மற்றவர்கள் நடந்த பாதையில் அவர் உறுதியாக நின்றபோது திருமணம் செய்வேன் என்று ஆருஷியுடன் மட்டும் என்று முழு குடும்பமும் எதிர்த்தது. ஆனால் அவர் இறந்த யசவர்தன் சர்மாவின் ஒரே மகன் குடும்பத்திற்கு தங்கள் மரபுகளிலும் அதிக அன்புக்குரியவர். அதனால் இறுதியில் எல்லாரும் ஆருஷியை தங்கள் மருமகளாக ஏற்க வேண்டியிருந்தது. இது இந்த வீட்டின் கட்டாயம். அவர்கள் ஆருஷியை தாங்கிக் கொண்டிருந்தார்கள். இல்லையெனில் ஆதித்யாவின் பாட்டி கல்யாணி சர்மா அவள் ஆருஷியை வெளிப்படையாக வெறுத்தாள். ஆருஷி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அங்கு யாரும் அவளை விரும்பவில்லை என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் துணிச்சலான, நம்பிக்கையான மற்றும் நேரடியான பெண். திருமணத்திற்கு சில மாதங்களுக்கு பிறகு ஆதித்யா இந்த முழு பகுதியின் முதன்மை அறங்காவலர் மற்றும் தலைவராக ஆக்கப்பட்டபோது ஆருஷி இங்குள்ள சௌத்ராயின் ஆனாள். வீட்டினர் விரும்பாமலேயே அவளை தாங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏனெனில் அவள் தன் பதவியுடன் முழுமையாக விசுவாசமானவள், தன் கணவரைப் போலவே தைரியமானவள். கிராம மக்கள் இப்போது அவளை எடுத்துக்காட்டாக சொல்வார்கள். பெண்களிடையே அவளது உரையாடல் மற்றும் அவளது கண்ணியமான ஆளுமை பற்றி பேச்சுகள் நடந்தன. அவள் எவ்வளவு அழகாக இருந்தாளோ அவ்வளவு மகிழ்ச்சியானவளும். ஹவலிக்கு வெளியே அவளுக்கு அதிக பாராட்டுகள் இருந்தன. ஆதித்யா அறிந்திருந்தார் அவர் தலைவராக இருக்கும் மக்களுக்கு தன் புதிய சௌத்ராயின் மிகவும் பிடித்திருக்கிறது என்று. ஆனால் அவனது வீட்டினருக்கு இந்த விஷயம் ஜீரணிக்கவில்லை. நகரத்திலிருந்து வந்த ஒரு பெண் கிராம மக்களின் இதயங்களில் இவ்வளவு மரியாதையை எப்படி உருவாக்கினாள் என்று. ஹவலியில் குடும்ப உறவு மிகவும் சிக்கலானதாக இருந்தது. யசவர்தன் சர்மாவின் இன்னொரு மகனும் இருந்தான். குடும்பம் ஏற்காத ஒருவன். ஆதித்யாவின் பிறப்புக்கு பிறகு அவர்களது முதல் மனைவி சுமித்ராவிடமிருந்து வேறு குழந்தை பிறக்காதபோது அவர் நகரத்தில் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார். ஜெய் அவரது அந்த இரண்டாவது மனைவியின் மகன். பாட்டி கல்யாணி தேவி அவனை முற்றிலும் ஏற்கவில்லை. அவளுக்கு ஜெய் மற்றும் ஆருஷி இருவரின் இருப்பும் ஒரே மாதிரி தொந்தரவாக இருந்தது. தந்தை யசவர்தன் உயிரோடு இருந்தவரை இந்த குளிர்ந்த போர் தொடர்ந்தது. ஆனால் ஆதித்யாவின் திருமணத்திற்கு சிறிது காலத்திற்கு பிறகு அவர் இறந்துவிட்டார். தந்தை சென்ற பிறகு சுமித்ரா மற்றும் பாட்டியின் ஜெய்யின் தாயுடன போர் நின்றது. ஆனால் இரு சகோதரர்கள் ஆதித்யாவும் ஜெய்யும் மிகுந்த அன்பில் இருந்தனர்.
ஆதித்யா பலமுறை முயன்றார், தன் மாற்றாந்தாய்வையும் ஹவெலிக்கு அழைத்து வர. ஆனால் தன் சொந்த தாய் சுமித்ராவின் மரியாதையும் துன்பத்தையும் கருத்தில் கொண்டு அந்த முடிவை ஒருபோதும் எடுக்க முடியவில்லை. நீ எப்போதெல்லாம் இங்கு வருகிறாயோ ஜெய், என் மனம் மகிழ்கிறது. ஆருஷி லான்வில் நின்றிருந்த ஜெயை பார்த்துச் சொன்னாள். ஜெய் சிரித்தார். ஆம் அண்ணி, வரப்போக வேண்டியதுதான். அண்ணாவின் நினைவு வருகிறது. அப்பா சென்ற பிறகு எல்லாம் தங்கம் போல் ஆகிவிட்டது. அவர் இருந்தபோது வாழ்க்கை சற்று வேறுபட்டிருந்தது. ஆருஷி அவனை பார்த்துச் சொன்னாள். ஆதித்யா உன்னை மிகவும் நேசிக்கிறார். ஆம், அறிவேன் அண்ணி. அம்மாவுக்கு பிறகு அவர்தான் என்னை உண்மையாக நேசிப்பவர். ஆருஷி மீண்டும் சிரித்தாள். ஜெய் தன் அண்ணியை பார்க்கத் தொடங்கினான். அவள் அண்ணியை விட அவனது நண்பியாக இருந்தாள். ஏனெனில் அவர்கள் ஒரே பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தவர்கள். நீ அதிகம் கோபப்படாததைப் போல அவனும் மிகவும் அமைதியான மற்றும் குளிர்ந்த குணமுடையவன். உங்கள் இருவரின் எண்ணங்களும் மிகவும் ஒத்துப்போகின்றன. ஜெய் சிரித்தான். அப்போது பாட்டி கல்யாணி சர்மா இந்த பேச்சுகளை கேட்டுக்கொண்டு முன்னேறினாள். அடவா, நம் மருமகள் நம் இரண்டாவது மகனையும் மிகவும் விரும்புகிறாள், அவள் கிண்டலாக சொல்லி ஜெயிடமிருந்து சிறிது தூரத்தில் அமர்ந்தாள். ஜெய் மரியாதையுடன் எழுந்து நின்றான். பாட்டியின் முகத்தில் தெளிவான கோபம் இருந்தது. இன்று ஹவெலிக்கு ஏன் வந்தாய் நீ? அண்ணாவை சந்திக்க வந்தேன். ஜெய்க்கு தெரியும் அவள் அவனை வெறுக்கிறாள் என்று. சரி, மிக நல்ல உறவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன மாற்றாந்தாய் சகோதரனுடன் உனக்கு. அவள் இதை நினைவூட்டுவதை ஒருபோதும் மறப்பதில்லை. ஜெய் இந்த முதன்மை குடும்பத்தின் பகுதி அல்ல என்று. அப்போது ஆதித்யா ஹவெலியிலிருந்து வெளியே வருவது தெரிந்தது. அவர் தன் கம்பீரமான பாணியில் சகோதரனின் பக்கம் வந்து அவனை கட்டி தழுவினார். ஏன் தம்பி, மிகவும் தாமதமாக்கிவிட்டாய் உன் அண்ணாவை நினைப்பதில்? ஜெய் சிரித்தான். நீங்களும் நகரத்திற்கு வருவதில்லை. இப்போது எனக்கு நகரத்தில் என்ன வேலை? நகரத்தின் கலைக்களத்தை நீயே உன்னுடன் இங்கே கொண்டு வந்திருக்கிறாய். ஆதித்யா சிரித்துக்கொண்டே ஆருஷியின் பக்கம் பார்த்தார். பாட்டி இந்த விஷயத்தை கவனித்தாள். அவர்களது பேரன் ஒருபோதும் தன் மனைவியை பாராட்டுவதில் பின்வாங்குவதில்லை என்று. பாட்டி, எப்படி இருக்கிறீர்கள்? ஆதித்யா முன்னேறி தன் பாட்டியின் கால்களை தொட்டார். அவள் அன்புடன் அவன் தலையில் கை வைத்தாள். ஆதித்யா கல்யாணி தேவிக்கு தன் உயிரை விடவும் பிரியமானவன். அவர்களது ஒரே பேரன். அவனை அவள் எல்லாரிடமிருந்தும் வேறுபடுத்தி பார்த்தாள். ஆம், அவர் தன் வாழ்க்கை முடிவுகளை அவர்களது விருப்பத்திற்கு எதிராக எடுத்தார். அதனால் அவள் கோபமாக இருந்தாள். ஆனால் அன்பு குறையவில்லை. மாலையில் இருவரும் புதிதாக கட்டப்பட்ட கல்லூரி இடத்தில் நின்றிருந்தனர். மேலும் நான் உன்மீது மிகுந்த பெருமை உணர்கிறேன். ஆருஷி, அது ஏன்? அவள் திரும்பி தன் கணவனின் கண்களில் பார்க்கத் தொடங்கினாள். நீ எல்லாவற்றையும் கையாளும் விதம், உன் ஒவ்வொரு பாணியிலும் எனக்கு பெருமை. அவள் முன்னேறி தன் இரு கைகளையும் அவரது கழுத்தில் போட்டிருந்தாள். மிஸ்டர் தலைவரே, நான் உங்கள் மனைவி. உங்கள் அடிச்சுவடுகளிலேயே நடக்க வேண்டும் எனக்கு. ஆம், ஆனால் நீ என்னை விடவும் முன்னால் இருக்கிறாய். என்னை விடவும் தைரியமானவள், துணிச்சலானவள், நம்பிக்கையானவள். உன் முடிவுகளாலும் உன் வார்த்தைகளாலும் இங்குள்ள பெண்களின் சிந்தனை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆதித்யா மகிழ்ச்சியுடன் சொன்னார். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர்கள் தங்கள் வருங்கால தலைமுறைக்கு சிறந்த பண்புகளையும் கல்வியையும் கொடுப்பார்கள் என்று. உன் இந்த கல்லூரி தொடங்கும் யோசனை உண்மையில் மிகச் சிறப்பானது. ஆனால் பாட்டிக்கு இந்த விஷயத்திலும் ஆட்சேபனை இருக்கிறது. பாட்டியின் பழமைவாத சிந்தனையை எல்லா இடத்திலும் சரியாக கருத முடியாது. ஆருஷி, இந்த பகுதியின் வளர்ச்சி முடிவுகளுக்கு நான் இருக்கிறேன். நான் என் மக்களுக்காகவே செய்வேன். நீ சொல்வதையும், ஏனெனில் எனக்கு தெரியும் நீ ஒருபோதும் தவறாக யோசிக்க மாட்டாய் என்று. அவள் சிரித்து தன் உதடுகளை அவரது கன்னத்தில் வைத்தாள். ஆதித்யா சற்று வெட்கப்பட்டார். அட, மக்கள் பார்த்து விடுவார்கள். நாம் பொது இடத்தில் நிற்கிறோம். மேடம் பார்க்கட்டும். அவர்களுக்கு தெரியாதா நான் ஆதித்யா சர்மாவின் மனைவி என்று? அவள் பெருமையுடன் சொன்னாள். ஆதித்யாவும் சிரித்துக்கொண்டே இருந்தார். இந்த கல்லூரி யோசனை சில மாதங்களுக்கு முன் ஆருஷியே கொடுத்தாள், கிராம பெண்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும்படி. அடுத்த நாள் காலை உணவு மேஜையில் சூழல் பதட்டமாக இருந்தது. உன் மனைவி எல்லாம் அவளது விருப்பப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். தாய் சுமித்ரா சொன்னதும் ஆதித்யா தன் கையை நிறுத்தி அவளை பார்த்தார். அம்மா, நீங்கள் விரும்புகிறீர்களா நான் காலை உணவை விட்டுச் செல்ல வேண்டும் என்று? இல்லை மகனே, நான் எதையும் விரும்பவில்லை. உன் தந்தை சென்ற பிறகு நாங்கள் எல்லாரும் நீ விரும்புவதையே செய்கிறோம். அம்மா கடுமையாக சொன்னாள். நான் என்ன தவறு செய்தேன் அம்மா, நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள்? ஆருஷி தன் மனதிலிருந்து எந்த தவறான முடிவையும் திணிப்பதில்லை. நான் உங்கள் மீது என்ன தடை விதித்தேன்? நீங்கள் என் தாய். நீங்கள் எனக்கு பிறப்பை கொடுத்தீர்கள். நான் எப்போதும் உங்கள் முன் தலை குனிந்து இருக்கிறேன். ஆனால் காரணமில்லாத பேச்சுகளை பேசாதீர்கள்.
பாட்டி சிரித்தாள். ஆதித்யா சாஹேப், நீ இந்த பகுதியின் தலைவர் ஆனாய். அதே நேரத்தில் உன் மனைவியின் அடிமையும் ஆகிவிட்டாய். ஆதித்யா விசித்திரமான பார்வையுடன் பாட்டியை பார்க்கத் தொடங்கினார். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இதுதான் உன் மனைவியைத் தவிர வேறு யாருடைய சிந்தனையும் உனக்கு நன்றாக தெரியவில்லை. நாங்கள் இதை கவனித்திருக்கிறோம். அவர் எழுந்து நின்று துணியால் தன் கைகளை துடைக்கத் தொடங்கினார். அவர் பணியாளரை பார்த்தார். ஆருஷி எங்கே இருக்கிறாள்? அவள் மேலே அறையிலேயே இருக்கிறாள் அண்ணா. அவளை அழைக்கிறேன் என்று சொல். சிறிது நேரத்தில் ஆருஷி லேசான பிங்க் நிற சாரியை அணிந்து தோள்களில் பொருந்தும் சால்வையுடன் கீழே வந்தாள். அவளது முடி லேசாக சிதறியிருந்தது. அதை அவள் காதுகளுக்கு பின்னால் சரி செய்து கொண்டிருந்தாள். அவள் வந்து ஆதித்யாவின் முன் நின்றாள். பாட்டியும் தன் மாமியாரின் பக்கம் பார்த்து மரியாதையுடன் வணக்கம் செய்தாள். வணக்கத்திற்கு ஆதித்யா மட்டும் பதில் சொன்னார். எப்படி இருக்கிறாய் ஆருஷி? பிறகு அவளது கன்னத்தில் கை வைத்துச் சொன்னார். நீ இன்று வரை இந்த வீட்டில் என்ன தவறு செய்தாய்? சற்று என்னிடம் சொல். ஆருஷி சிரித்தாள். எதுவும் இல்லை. இதை தாய் மற்றும் பாட்டிதான் சொல்வார்கள் என்னிடம் என்ன குற்றம் நடந்தது என்று. ஆதித்யா தன் தாய் மற்றும் பாட்டியின் பக்கம் திரும்பினார். என் மனைவி இன்று வரை உங்களுடன் எந்த தவறான நடத்தையும் செய்யவில்லை. எப்போதும் உங்கள் கசப்பான வார்த்தைகளை தாங்கியிருக்கிறாள். நான் கைகூப்பி வேண்டுகிறேன் அம்மா பாட்டி, வீட்டின் சூழலை அமைதியாக வையுங்கள். நான் வெளியே மக்களின் வீட்டு முடிவுகளை எடுக்கிறேன். என் சொந்த வீட்டிலேயே சண்டை இருந்தால் நான் வெளியே என்ன நீதி செய்வேன்? கல்யாணி தேவி எழுந்து நின்றாள். அதாவது நீ சுற்றி வளைத்து எங்களை தவறு என்றும் உன் நகர மனைவியை சரி என்றும் சொல்கிறாய். நான் அப்படி சொல்லவில்லை பாட்டி. அப்படியானால் நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? நீங்கள் இருவரும் புரிந்து கொள்ள விரும்பாததை. இதை சொல்லி ஆதித்யா கோபத்தில் ஹவேலியிலிருந்து வெளியே சென்றார். ஆருஷி துக்கத்தோடும் வருத்தத்தோடும் தன் மாமியார் மற்றும் பாட்டியின் பக்கம் பார்த்தாள். லான்வெல் ஆருஷி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். ஜெய் அவளருகில் வந்தான். அண்ணி, நீங்கள் வருத்தமாக இருக்கிறீர்கள். இல்லை ஜெய், வருத்தமாக இல்லை. அண்ணாவுடன் சண்டை ஏற்பட்டதா? ஆருஷி சிரித்தாள். இல்லை, ஆதித்யாவுடன் எனக்கு என்ன சண்டை இருக்கும்? அவர் வெறும் என் உரிமைக்காக சொந்தங்களுடனேயே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு புரியவில்லை. பாட்டி மற்றும் அம்மா என்னை இதயத்தால் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? நான் அவ்வளவு கெட்டவள் அல்ல. ஜெய் அமைதியாகி அவளை கவனமாக பார்க்கத் தொடங்கினான். அண்ணி, பாட்டியும் அம்மாவும் உங்களை ஒருபோதும் நல்ல விதத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆருஷி திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். ஏன் இப்படிச் சொல்கிறாய் ஜெய்? ஏனெனில் அவர்கள் தங்களை அந்த கடந்த காலத்தின் பலியாக கருதுகிறார்கள். அப்பா நகரத்தில் 2வது திருமணம் செய்தார். நான் ஒப்புக்கொள்கிறேன், அவர் அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அவர் செய்தார். அம்மா ஒருபோதும் என் அம்மாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களது வெறுப்பு அவ்வளவு அதிகரித்தது. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அப்பாவுக்கும் தண்டனை கொடுத்தார்கள். நான் விரும்புகிறேன். அப்பா தவறாக இருந்தார். அவர் ஏமாற்றக்கூடாது. ஆனால் நடந்தது நடந்தது. அந்த திருமணத்தில் நான் பிறந்தேன். நாங்கள் எல்லாரும் தாங்கினோம். என் அம்மாவுக்கு ஒருபோதும் அவர்களது உரிமை கிடைக்கவில்லை. பாட்டி என்னை உன்னைப் போலவே வெறுக்கிறாள். ஏனெனில் அவர்களது கருத்துப்படி நகர மக்களும் அங்குள்ள கலாச்சாரமும் நல்லவை அல்ல. நீயும் நகரத்திலிருந்து வந்தவள். நானும் ஒரு நகர பெண்ணின் மகன். இதை கேட்டு ஆருஷி சற்று வருத்தப்பட்டு சிரித்தாள். இருவரும் நடந்து லிவிங் ஹால் வரை வந்தனர். அதாவது நீ சொல்கிறாய் அவர்கள் எங்களை இருவரையும் ஒரே தராசில் எடை போடுகிறார்கள் என்று. ஆம் அண்ணி, இதுதான் கசப்பான உண்மை. நாம் இதை ஏற்க வேண்டும். என்ன பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றன உங்களிடையே? முன்னால் இருந்து ஆதித்யா தன் கோட்டை கழற்றி ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு வந்தார். அவர் மிகவும் சோர்வாக தெரிந்தார். சோபாவில் அமர்ந்தார். ஆருஷி அவரை பார்த்தாள். மிகவும் சோர்வாக தெரிகிறீர்கள். இல்லை, உன்னை பார்த்ததும் எல்லா சோர்வும் போய்விட்டது. ஆதித்யா சிரித்தார். ஜெய், நீ காலையிலிருந்து வந்திருக்கிறாய். இப்போதுதான் சந்திக்கிறாய். ஜெய் சிரித்தான். எப்படி வராமல் இருக்க முடியும் அண்ணா? காலையிலிருந்து பாட்டியின் கிண்டல்களை கேட்டுக்கொண்டே சலித்துவிட்டேன். உங்களை சந்திக்க ஹவேலியில் நிறைய தாங்க வேண்டியிருக்கிறது. மேலும் அண்ணா, நீங்கள் நகரத்திற்கு ஏன் வருவதில்லை? சிறிய அம்மா உங்களை மிகவும் நினைக்கிறார்கள். ஆம், எனக்கும் அவர்களை மிகவும் நினைவு வருகிறது. நான் டெல்லியில் படித்தபோது ஒவ்வொரு வாரமும் அவர்களை சந்திக்கச் செல்வேன். நான் விரைவில் ஆருஷியை அழைத்து கொண்டு நகரத்திற்கு வருவேன் அவர்களை சந்திக்க. ஆதித்யா உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். ஜெய் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். மேலும் அண்ணா, நேற்று பஞ்சாயத்தில் நடந்ததை பற்றி நான் உங்களுடன் சற்று உடன்படவில்லை. நீங்கள் மிகப்பெரிய முடிவு எடுத்தீர்கள், ஆனால் அது தவறு. ஆதித்யா கடுமையானார். நீ அந்த வீட்டு வன்முறை வழக்கை பற்றி பேசுகிறாய். நான் வேறு என்ன செய்ய முடியும் ஜெய்? விவாகரத்து முடிவு கொடுப்பது சமூகத்தில் மேலும் தவறாக இருக்கும். தவறாக ஏன் இருக்கும் அண்ணா? அதே நேரத்தில் பேசிக்கொண்டே ஜெய்க்கு ஆதரவாக தொடங்கினாள்.
அந்த ஆண் தன் மனைவியின் மீது இவ்வளவு கொடுமையாக கை உயர்த்தியிருந்தான். அவளை இரத்தக்களரியாக ஆக்கியிருந்தான். நீங்கள் உத்தரவு கொடுத்தீர்கள், அவள் தன் கணவனை மன்னிக்கட்டும், ஏனெனில் அவர் பஞ்சாயத்தில் மட்டும் மன்னிப்பு கேட்கிறார். இது தவறு செய்தீர்கள் ஆதித்யா. ஆருஷி அந்த பெண் தானும் தன் வீட்டை அழிக்க விரும்பவில்லை. ஆதித்யா விளக்க முயன்றார். அந்த பெண் பயந்திருந்தாள். ஆதித்யா, நீங்கள் அவளுக்கு ஆதரவு கொடுத்திருந்தால், விவாகரத்து மற்றும் சட்ட உதவி பற்றி விளக்கியிருந்தால் அவள் தைரியம் காட்டியிருப்பாள். எந்த பெண்ணும் தன் வாயிலிருந்து எளிதாக உறவை முறிக்கும் பேச்சை சொல்ல முடியாது, ஏனெனில் சமூகம் அவளையே குற்றவாளியாக கருதுகிறது. இது ஆணின் கொடுமையே அவளை இந்த அளவிற்கு தூண்டுகிறது. ஆதித்யா ஒரு நீண்ட ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். பார் ஆருஷி, நான் இந்த நேரத்தில் இதை பற்றி மேலும் வாக்குவாதம் செய்யும் மனநிலையில் இல்லை. அவர் சோர்வாக தலையை சோபாவின் பின்னால் சாய்த்து கண்களை மூடிக்கொண்டார். அது அவர்களது சொந்த வாழ்க்கை ஆருஷி. ஒன்று, நான் இவை அனைத்திலும் தலையிட விரும்பவில்லை. ஆனால் முடிவுகளும் சர்ச்சைகளும் பஞ்சாயத்திற்கு கொண்டு வரப்படும்போது தலைவராக இருப்பதால் முடிவு எடுக்கவே வேண்டியதுதான். மேலும் அவர்களுக்கு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். நாம் யாருடைய சிரித்து விளையாடும் வீட்டையும் இப்படி உடைக்க முடியாது. இவ்வளவு கடுமையாக இருக்காதே. அவர் ஆருஷியின் கன்னத்தில் கை வைத்து அவளை அமைதிப்படுத்தும் போல இருந்தார். ஆருஷி ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். நான் கல்லையின்று இதயம் உடையவள் அல்ல. நான் உண்மையுடன் இருக்கிறேன். ஆம். ஆதித்யா அவளது கழுத்தில் விரல்களை ஓட்டி அவளது கண்களில் பார்க்கத் தொடங்கினார். முற்றிலும். என் விஷயத்தில் ஒருபோதும் இவ்வளவு கடுமையாக இருக்க மாட்டாயா? ஏன்? நீ என்னை அடிக்கப் போகிறாயா? அவள் அவரது கண்களில் பார்த்து கேள்வி கேட்கத் தொடங்கினாள். ஆதித்யா சிரித்தார். உனக்கு தோன்றுகிறதா நான் உன்மீது ஒருபோதும் கை உயர்த்துவேன் என்று? அப்படி செய்வதற்கு முன் நான் தானே இறந்து விடுவேன், தெரியாது. உன் எண்ணம் என்னவாக இருக்கும்? அதனால்தான் கேட்கிறாய் நான் கடுமையாக இருக்க மாட்டேன் என்று. அவள் அவரது வார்த்தையை மீண்டும் சொல்லி பேசினாள். அதை நான் வெறுமனே கேட்டேன். நீ சற்று கடுமையான குணமுடையவள் அல்லவா? எங்காவது என்னிடம் ஏதாவது தவறு நடந்தால் நீ என்னை மன்னிக்கவே மாட்டாய். அது தவறின் ஆழத்தை பொறுத்தது. இதை சொல்லி அவள் அவரது கட்டிலிலிருந்து சற்று தூரமானாள். என்னை பயமுறுத்துகிறாயா பைத்தியம்? அவர் சிரித்தார். ஆருஷி அவரை பார்க்கத் தொடங்கினாள். உனக்கு மிகவும் சிரிப்பு வருகிறது. ஆம், வருகிறது. நீ ஒரு நொடியில் கோபமாகி விடுகிறாய். எனக்கு புரிவதே இல்லை. இப்போது உன்னை எப்படி சமாதானப்படுத்துவது என்று. ஏன் சமாதானப்படுத்த விரும்புகிறாய்? அவள் இரு கைகளையும் தன் இடுப்பில் வைத்திருந்தாள். இன்று என்னுடன் தூங்க வேண்டாமா? ஆதித்யா குறும்பாக கண் சிமிட்டினார். ஆருஷி சற்று மேலும் தூரமானாள். தன் விரலை முன்னால் நீட்டினாள். இன்று என்னுடன் அதிக சுதந்திரமாக இருக்கத் தேவையில்லை, ஏனெனில் என் மனநிலை இல்லை. அதாவது உன் மனம் இருக்கும்போது மட்டும் நான் உன்னருகில் வரவேண்டும். முற்றிலும். அவள் பெருமையுடன் நடந்து தன் முடியை பின்னால் உதறினாள். ஆதித்யா சிரித்தார். மெதுவான அடிகளுடன் நடந்து படுக்கையில் அமர்ந்திருந்த ஆருஷியின் அருகில் அமர்ந்தார். ஏன் வந்தீர்கள்? ஆருஷி திரும்பி அவரை பார்த்தாள். அவளது குரலில் இன்னும் லேசான போலி கோபம் இருந்தது. உன்னருகில் உன்னை நேசிக்க. அவர் ஆருஷியின் கைகளிலிருந்து லோஷன் பாட்டிலை எடுத்து தானே அவளது வெண்மையான கைகளில் லேசாக லேசாக மசாஜ் செய்யத் தொடங்கினார். அவரது விரல்களின் தொடுதல் ஆருஷியின் தோலில் ஒரு நடுக்கம் உருவாக்கியது. அவள் சற்று வெட்கப்பட்டு அவர் அருகில் மேலும் ஒடுங்கினாள். ஆருஷி சிவந்து லைட்களை அணைக்க எழுந்தவுடன் ஆதித்யா அவளது மென்மையான கையை பிடித்து திடீரென தன் பக்கம் இழுத்தார். அவள் நேரடியாக ஆதித்யாவின் வலுவான மார்புடன் மோதினாள். இப்போது இவ்வளவு சீக்கிரம் எங்கே போகிறாய்? ஆதித்யாவின் குரல் ஆழமாகவும் கனமாகவும் ஆகிவிட்டது. லைட்களை அணைத்து விடுவோம் அல்லவா? தூக்கம் வருகிறது. அவள் அவ்வளவு அருகில் இருப்பதால் தடுமாறி தடுமாறி சொன்னாள். ஆதித்யா அவளது இடுப்பில் தன் கையை வைத்து அவளை மேலும் தன் பக்கம் இழுத்து சிரித்தார். உனக்கு தோன்றுகிறதா நான் உன்னை இவ்வளவு எளிதாக தூங்க விடுவேன் என்று? அவரது இந்த வார்த்தையில் ஆருஷியின் முழு முகமும் சிவந்துவிட்டது. அவள் அவரது கட்டிலில் சற்று அசைந்தாள். ஆதித்யா அவளை மிகுந்த மென்மையுடன் படுக்கையில் பின்னால் படுக்க வைத்து தானே அவள் மீது குனிந்தார். அவளது முகத்தில் சிதறியிருந்த முடிச்சுருள்களை விரல்களால் அகற்றி அவளது அடர்த்தியான நீல கண்களில் மூழ்கத் தொடங்கினார். ஆதித்யாவின் கைகள் மெதுவாக ஆருஷியின் முதுகு பக்கம் சென்றன. அவரது விரல்கள் சாரியின் கீழ் மறைந்திருந்த அவளது பட்டு போன்ற முதுகை தொட்டு மெதுவாக அவளது பிலவுஸ் கயிற்றை அவிழ்த்தார்.
கயிறு அவிழ்ந்தவுடன் ஆருஷியின் உடலில் ஒரு நடுக்கம் ஓடியது. அவள் தன் கண்களை மூடிக்கொண்டாள். ஆதித்யாவின் கைகளின் அழுத்தம் இப்போது அவளது இடுப்பிலிருந்து மேலே உயரத் தொடங்கியது. அவர் முழு தீவிரத்துடன் அவளது மார்பை தன் வலுவான உள்ளங்கைகளால் பிசைந்து வலுவாக அழுத்தினார். ஆருஷியின் வாயிலிருந்து ஒரு அடக்கப்பட்ட பெருமூச்சு வெளிப்பட்டது. ஆதித்யா இப்போது தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் மெதுவாக கீழே குனிந்து தன் துடிக்கும் மூச்சுகளுடன் ஆருஷியின் பிங்க் உதடுகளில் தன் உதடுகளை வைத்தார். அவர் அவளை மிகுந்த ஆழத்தோடும் பைத்தியத்தோடும் முத்தமிடத் தொடங்கினார். ஆருஷியும் தன் கைகளை அவரது கழுத்தில் போட்டு அவரது இந்த ஆழ்ந்த முத்தத்திற்கு பதிலளிக்கத் தொடங்கினாள். உதடுகளிலிருந்து விலகி ஆதித்யாவின் உதடுகள் அவளது மென்மையான கழுத்தில் காலர் எலும்பில் சறுக்கத் தொடங்கின. அவர் அன்பின் இந்த கடலில் முழுமையாக மூழ்கியிருந்தார். ஆருஷியின் இவ்வளவு மென்மையான மற்றும் மயங்கிய பாணியில் அவர் கட்டுப்பாட்டை இழந்தார். அன்பின் அந்த பைத்தியத்தில் ஆருஷியின் கழுத்தில் மெதுவாக கடித்தார். ஆதித்யா ஆருஷியின் வாயிலிருந்து வலியும் இன்பமும் கலந்த பெருமூச்சு வெளிப்பட்டது. அவள் இறுக்கமாக ஆதித்யாவின் சால்வையை தன் முஷ்டிகளில் பிடித்தாள். ஆதித்யா அவளது கண்களில் பார்த்து குறும்பாக முணுமுணுத்தார். உயிரை விடுவிக்கிறாயா? போதும் உனக்கு. ஆருஷி வெட்கப்பட்டு தன் முகத்தை ஒரு பக்கம் திருப்பிக் கொண்டாள். ஆதித்யா அவளது முகத்தை மீண்டும் தன் பக்கம் திருப்பினார். அவளது கன்னங்களை வருடினார். மீண்டும் அவளை தன் கைகளின் வளையத்தில் இறுக்கினார். அந்த இரவு அறையின் காற்றில் இருவரின் இதய துடிப்புகளும் மூச்சுகளும் ஒன்றாகிவிட்டன. அடுத்த நாள் காலை ஹவேலியின் மற்ற பகுதியில் தாய் சுமித்ராவும் பாட்டி கல்யாணியும் அமர்ந்திருந்தனர். நீங்கள் பார்த்தீர்களா அம்மா, உங்கள் பேரனின் பாங்குகள் இப்போதெல்லாம் எங்களுடன் பொருந்தவில்லை. எனக்கு முழு நம்பிக்கை அவர் ஜெயிக்கும் சொத்தில் சம பங்கு கொடுப்பார். சுமித்ரா கவலை தெரிவித்தாள். நான் உயிரோடு இருக்கும் வரை அப்படி ஒருபோதும் நடக்காது சுமித்ரா. நான் என் மகன் யசவர்தனிடமும் சொல்லியிருந்தேன், அந்த இரண்டாவது பெண்ணின் மகனுக்கு எதையும் கொடுக்க விட மாட்டேன் என்று. அவர் உங்களுடன் செய்த ஏமாற்றத்தை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ஏமாற்றத்தை நானும் ஒருபோதும் மன்னிக்கவில்லை. அவர் என்னுடன் செய்ததை அது வாழ்நாள் முழுவதும் என் இறப்பு வரை என்னுடன் இருக்கும். இதை நினைவில் கொள்ளுங்கள். கல்யாணி கடுமையான வார்த்தைகளில் சொன்னாள். சரி, இப்போது மன்னித்து விடுங்கள் என் கணவனை. அவர் இப்போது இந்த உலகில் இல்லை. துக்கம் அவர் கொடுத்தார்தானே. நான் அவருக்கு இரண்டாவது குழந்தையை கொடுக்க முடியவில்லை என்று. அதனால்தான். ஒருவேளை சுமித்ரா அழத் தொடங்கினாள். மேலும் பேச்சை முடிக்க முடியவில்லை. பாட்டி முன்னேறி அவர்களது கண்ணீரை துடைத்து அவர்களை அமைதிப்படுத்தினாள். பிறகு திடீரென அவர்களது கண்கள் சிறிதாயின. மேலும் சுமித்ரா, நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த ஆருஷியும் ஜெய்யும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் சிரிப்பது, கேலி செய்வது, மணிக்கணக்காக அமர்ந்து பேசுவது மிகவும் சாதாரணமாகிவிட்டது. ஆம் அம்மா, பார்த்திருக்கிறேன் நான். இருவரும் ஒரே பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக படித்தவர்கள். இந்த நட்பின் காரணமாகத்தான் ஜெய்யின் இந்த ஹவேலியில் வரப்போகுதல் இவ்வளவு அதிகரித்திருக்கிறது. எப்போதெல்லாம் நான் அவனை இந்த வீட்டில் பார்க்கிறேனோ என் இரத்தம் கொதிக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும். மருமகள் பாட்டியின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. சுமித்ரா கண்களை உயர்த்தி தன் மாமியாரை பார்த்தாள். பாட்டி சொன்னாள், காலப்போக்கில் உனக்கு தெரியும் நான் என்ன செய்யப் போகிறேன் என்று. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்குப் பிறகு ஜெய் மீண்டும் ஹவேலிக்கு வந்தான். பாட்டி ஹாலில் அமர்ந்திருந்து பணிப்பெண்ணிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்போது அவர்களது பார்வை ஜெய் மீது பட்டது. வா, நீண்ட காலத்திற்குப் பிறகு வந்தாய் மகனே. பாட்டி இப்படி சிரித்து வரவேற்றதும் ஜெய்க்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது. அவன் தன் பையை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு பாட்டியை பார்க்கத் தொடங்கினான். பணியாளர்கள் அவனது அறை பக்கம் கொண்டு சென்று கொண்டிருந்தனர். வா, என் அருகில் அமர். உன்னிடம் ஏதோ பேச வேண்டும், பாட்டி சொன்னாள். ஜெய் சற்று பதற்றமடைந்தான். ஆனால் மெதுவான அடிகளுடன் நடந்து அவர்களது முன் அமர்ந்தான். திடீரென பாட்டியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. எனக்கு மிகவும் மோசமாக தோன்றுகிறது ஜெய். நீயும் என் மகன் யசவர்தனின் சந்ததியே. உனக்கு இந்த வீட்டில் துன்பம் கிடைக்கக்கூடாது. எப்போதெல்லாம் நான் பழைய விஷயங்களை யோசிக்கிறேனோ எனக்கு உணர்வு வருகிறது, நான் உன்னுடன் தவறு செய்து கொண்டிருந்தேன் என்று. அவர்கள் ஜெய்யின் கன்னத்தில் கை வைத்ததும் அவன் முற்றிலும் உருகினான். அவன் சிறுவயதிலிருந்தே இந்த குடும்ப அன்பிற்காக ஏங்கியிருந்தான். ஜெய்யின் கண்கள் நிறைந்தன. அவன் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களது கையை பிடித்திருந்தான். பாட்டி, நீங்கள் உண்மை சொல்கிறீர்களா?
ஆம் என் குழந்தையே, நான் முற்றிலும் உண்மை சொல்கிறேன். இப்போது நீ எங்களுடன் அதிக நேரம் செலவிடு. நான் இப்போது உன்னை ஒருபோதும் என்னிடமிருந்து தூரப்படுத்த மாட்டேன். நான் புரிந்து கொண்டேன். நான் பழைய பிடிவாதத்தில் மிகவும் தவறு செய்து கொண்டிருந்தேன் என்று. ஆருஷி படிக்கட்டுகளிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தாள். இந்த காட்சியை பார்த்தபோது அவளுக்கு ஒரு பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டது. பாட்டி இப்படி திடீரென நேசிப்பதும் வருடுவதும் மயக்குவதும் அவளுக்கு சரியாக தோன்றவில்லை. பாட்டி சென்ற பிறகு அவள் மிகுந்த மென்மையுடன் ஜெயின் அருகில் வந்து அமர்ந்தாள். வா, யார் இது? உண்மையில் மிகவும் ஆச்சரியமான விஷயம், ஆருஷி சொன்னாள். ஜெய் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவளை பார்க்கத் தொடங்கினான். அண்ணி, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவனது குரலில் இன்னும் கனம் இருந்தது. நீ உண்மையில் இந்த மாற்றத்தை உண்மையாக புரிந்து கொள்கிறாயா? சற்று என்னை கிள்ளிப்பார், ஆருஷி சந்தேக குரலில் சொன்னாள். ஜெய் சிரித்தான். அண்ணி, நீங்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும். இப்போது நான் இந்த ஹவேலியில் என் உரிமையுடன் இருக்க முடியும். இப்போது பாட்டி எனக்கு கிண்டல் செய்ய மாட்டார்கள். இன்று அவர்களது இந்த அன்பு கிடைத்ததும் அப்பாவே என் முன் அமர்ந்திருப்பது போல தோன்றியது. ஆருஷி அவனது இதய நிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, அவளது உள்ளம் இந்த விஷயத்தை ஏற்க முடியவில்லை. இரவில் அறையில் ஆதித்யா தன் ராக்கிங் சேரில் அமர்ந்திருந்து தன் மனைவி ஆருஷியின் எல்லா பேச்சுகளையும் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு, உனக்கு இவ்வளவு ஆச்சரியம் ஏன் ஏற்படுகிறது? ஆருஷி பாட்டி வயதில் பெரியவர்கள். இறுதியில் அவர்களுக்கு தங்கள் தவறின் உணர்வு வந்திருக்கும். இது நல்ல விஷயம். ஜெய் இப்போது எங்களுடன் இருப்பான். அவனுக்கு எந்த துன்பமும் இருக்காது. இதை விடச் சிறந்தது என்ன இருக்க முடியும்? ஆம், எனக்கும் இந்த விஷயத்தில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் நான் பாட்டியின் குணத்தை நன்கு அறிவேன். எனக்கு இந்த திடீர் மாற்றத்தின் மீது நம்பிக்கை வரவில்லை. ஆதித்யா எழுந்து நின்று ஆருஷியை தன் கட்டிலில் இழுத்து கொண்டார். இவ்வளவு ஏன் யோசிக்கிறாய் பாபா? இவ்வளவு யோசிக்காதே. அவர் தன் மனைவியின் நெற்றியை முத்தமிட்டார். அவளது எல்லா கவலையையும் அகற்ற விரும்புவது போல. நான் புரிந்து கொள்கிறேன் நீ என்ன யோசிக்கிறாய் என்று. ஆனால் பாட்டி என்னை மிகவும் நேசிக்கிறார்கள். இப்போது உன்னையும் நேசிப்பார்கள். வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினரிடமும் அவர்களுக்கு பிரியம் இருக்கிறது. அவர்கள் பெரியவர்கள். மகனின் இறப்புக்குப் பிறகு அவர்கள் நிறைய தாங்கியிருக்கிறார்கள். இந்த வயதானவர்கள் தன் முழு வாழ்க்கையையும் தங்கள் விதிகளின்படி நடத்துகிறார்கள். பிறகு அவர்களது பிள்ளைகள் வளர்ந்து தங்கள் விருப்பப்படி வாழத் தொடங்கும்போது இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு சிறிது நேரம் ஆகும். அதனால்தான் வெறுமனே இதை யோசி, எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஆருஷி ஆம் என்று தலை ஆட்டினாள். ஆதித்யாவின் மனநிலை சற்று ரொமான்டிக் ஆகத் தொடங்கியது. இப்போது நீ மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறுமனே என் மீது கவனம் செலுத்து. ஆருஷி சிரித்தாள். மிஸ்டர் முகியா, உங்களுக்கு ரோமான்ஸ் தவிர வேறு எதுவும் நினைக்க வரவில்லையா? இல்லை. நீ என் முன்னால் இருக்கும்போது உன் விரல்களை அவன் கைகளில் வருடிக் கொண்டிருக்கிறாய். அப்போது எனக்கு உன்னை பற்றியேதான் யோசனை வருகிறது. நீயோ எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை தயாராக வைத்திருக்கிறாய். இப்போது நான் எந்த பிரச்சனையும் கொண்டு வரவில்லை. வெறும் என் இதயத்தின் பேச்சை உன்னிடம் பகிர்ந்து கொண்டிருந்தேன். உன்னிடம் சொல்லாவிட்டால் யாரிடம் சொல்வேன்? சரி, நான் எல்லாம் புரிந்து கொள்கிறேன். அவன் குனிந்து அவள் கைகளை முத்தமிடத் தொடங்கினான். ஆருஷி முழுமையாக அவன் அன்பில் மூழ்கினாள். என்ன செய்கிறாய்? உன்னை நேசிக்கிறேன். அவன் விரல்கள் ஆருஷியின் முகத்தை வருடிக் கொண்டிருந்தன. அவன் அவள் கண்களை பார்த்து மெதுவாக சொன்னான். நான் உண்மையில் பைத்தியம் பிடித்து விடுவேன். என்னை இப்படி தொந்தரவு செய்யாதே. ஆதித்ய சிரித்தான். இப்போது நான் எதுவும் செய்யவே இல்லை. நீ இப்போதே இவ்வளவு அமைதியின்றி இருக்கிறாய். ஆருஷி வெட்கப்பட்டு தன் உதடுகளை கடிக்கத் தொடங்கினாள். அப்போது ஆதித்ய மெதுவாக அவள் தாடையை மேலே தூக்கினான். இவற்றை கடிக்கும் உரிமை உன்னுடையதல்ல. அப்படியானால் யாருடையது? அவள் பெரிய அடையுடன் கேட்டாள். என்னுடையது. அவன் அவள் உதடுகளை வருடி அவற்றிற்கு இன்னும் அருகில் வந்தான். காற்றில் ஒரு அழகான போதை கலந்திருந்தது. ஆருஷி இறுக்கமாக அவன் ஷாலை தன் முஷ்டிகளில் பிடித்து கொண்டாள். அடுத்த நாள் சமையலறையில் ஆருஷி கேக் செய்து கொண்டிருந்தாள். இந்த கேக் யாருக்காக செய்யப்படுகிறது, பாபி? ஜெய் சமையலறைக்குள் நுழைந்து கேட்டான். ஆருஷி புன்னகைத்தாள். என் கணவருக்காக. இன்று அவருக்கு பிறந்த நாள். அதனால் நான் அவருக்காக என் கைகளால் சிறப்பு கேக் செய்ய விரும்புகிறேன். ஜெய் புன்னகைத்தான். வாவ், என் நண்பனுக்கு பேக்கிங் கூட தெரியும். ஆம், நான் கேக் செய்வதுடன் மக்களின் மனதையும் நன்றாக இயக்குகிறேன். சொன்னால் உன்னையும் இயக்குவேன். ஆருஷி சிரித்துக்கொண்டே சொன்னாள். இல்லை, என் மீது இந்த அருளை காட்ட வேண்டிய அவசியமில்லை. நான் இப்படியே சரி. ஜெய் சிரித்தான். ஆம், நீ இப்படியே நன்றாக இருக்கிறாய். அப்படியே உன் அந்த சிறப்பு நண்பன் எப்படி இருக்கிறாள்?
ஆருஷி அவன் காதல் வாழ்க்கையை நோக்கி சைகை செய்தாள். அவள் அவனைப் பற்றி எல்லாம் அறிந்திருந்தாள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வார்கள். ஆம், அவள் முழுமையாக நன்றாக இருக்கிறாள். ஜெய் வெக்கத்துடன் சொன்னான். திருமணம் எப்போது செய்கிறாய்? அப்புறம் மிக விரைவில். அம்மாவின் உடல்நிலை கொஞ்சம் சரியானதும் பிறகு அவர்களுக்காக மருமகளை அழைத்து வருவேன். ஆருஷி சிரித்தாள். இது மிக நல்ல விஷயம். அவள் கேக்கின் அலங்காரத்தை முடித்துக்கொண்டே சொன்னாள். நான் இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு வருகிறேன். ஜெய் புன்னகையுடன் தலையாட்டினான். ஆருஷி எங்கே இருக்கிறாள்? ஆதித்ய மாலையில் வீட்டிற்குள் நுழைந்து பாட்டிடம் கேட்டான். பாட்டியின் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தோன்றியது. ஜேயுடன் தான் இருக்கும். இப்போதெல்லாம் நீ போன பிறகு அவள் எப்போதும் அவனுடன் தான் இருக்கிறாள். அவர்கள் இருவரும் என்னென்ன பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. அவர்களின் பேச்சுக்கள் ஒருபோதும் முடிவதே இல்லை. சில சமயம் அவள் அவன் அறைக்குள் சென்று கொண்டிருப்பாள். சில சமயம் அவன் சமையலறையில் அவளுடன் இருப்பான். சில சமயம் படிப்பு அறையில். பாட்டி என்ன சைகை காட்ட விரும்பினாள்? ஆதித்யா அப்போது ஆழமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பாட்டி மீண்டும் புன்னகைத்து சொன்னாள். இறுதியில் இருவரும் நண்பர்கள் தானே. அவ்வளவு கேலி நகைச்சுவை நடப்பது இயல்புதான். ஆதித்யக்கு முதலில் கொஞ்சம் விசித்திரமாக தோன்றியது. பாட்டி ஏதோ தவறாக சொல்ல விரும்புகிறாள் என்று. ஆனால் அவன் உடனே தலையை அசைத்து எண்ணங்களை அகற்றி சமையலறை பக்கம் நகர்ந்தான். கொஞ்சம் தூரத்திலிருந்தே ஆருஷி மற்றும் ஜேயின் சிரிப்பு சப்தங்கள் கேட்டன. அவன் புன்னகையுடன் சமையலறைக்குள் நுழைந்தான். நமஸ்தே ஜி. ஆருஷி திரும்பினாள். இருவரின் பார்வைகளும் சந்தித்தன. ஆதித்யவின் புன்னகை மேலும் ஆழமானது. ஆருஷி அவனை பார்த்து சொன்னாள். அட, நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துவிட்டீர்களே. ஏன், நான் வீட்டிற்கு வரவேண்டாம் என்று நீ விரும்பினாயா? அவன் குறும்பாக கேட்டான். அவள் சிரித்தாள். நான் விரும்புவது நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போகவே வேண்டாம் என்பதே. ஆதித்யவின் இதயம் முழுமையாக அமைதியடைந்தது. ஜெய் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஆதித்யா அறியாமல் தன்னை கொஞ்சம் புறக்கணித்ததாக அவனுக்கு தோன்றியது. அண்ணா, நீங்கள் என்னை இக்னோர் செய்கிறீர்களா? ஜெய் கேட்டான். அட இல்லை தம்பி, நான் உன்னை எப்படி இக்னோர் செய்ய முடியும்? ஆதித்ய முன்னேறி அண்ணனின் தோளை தட்டினான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆதித்யக்கு பாட்டியின் பேச்சுக்களின் ஒரு சிறிய விளைவு அவன் மனதில் ஏற்பட்டிருப்பதாக உணர்ந்தான். அதை உடனே அசைத்து அகற்றிவிட்டான். இரவில் அறையில் ஆதித்யா ஆருஷியிடம் சொன்னான். தேங்க்யூ சோ மச் ஆருஷி, என் பிறந்த நாளை இவ்வளவு சிறப்பாக ஆக்கியதற்கு. எனக்காக இதையெல்லாம் உன் கைகளால் செய்ததற்கு. நான் செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்? ஆருஷி அப்போது ஒரு அழகான சிவப்பு சேலையை அணிந்து அவன் முன்னால் நின்று மிகவும் கவர்ச்சியாக தெரிந்தாள். ஆதித்ய அவள் கையை பிடித்து முத்தமிட்டான். இதையெல்லாம் நீ எனக்காக மட்டும்தான் செய்கிறாயா? அண்டை வீட்டாருக்காகவும் செய்கிறாயா? ஆருஷி நகைச்சுவையாக சொன்னாள். மிஸ்டர் ஆதித்யா, நான் உங்கள் மனைவி. என்னிடம் உள்ள எல்லாமே உங்களுடையதுதானே? ஆதித்யா புன்னகைத்தான். எத்தரண்டி உமால் கூப்பட்டுன் அவன் வந்தான். இந்த விஷயத்தில் முழு வாழ்க்கையும் நிலைத்திரு. நான் ஒருபோதும் நம்பிக்கை துரோகத்தை பொறுத்து கொள்ள முடியாது. இதை கேட்டதும் ஆருஷியின் முகத்தின் ஒளி கொஞ்சம் மங்கியது. உனக்கு தோன்றுகிறதா நான் உன்னுடன் ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியும் என்று? ஆதித்ய பேச்சை சரிசெய்து சொன்னான். இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. நான் வெறும் இதை சொல்லியிருக்கிறேன். உன் அன்பில் நான் இவ்வளவு பைத்தியம் பிடித்திருக்கிறேன். அப்படி ஏதாவது நடந்தால் நான் நடவடிக்கையும் எடுக்கலாம். என்ன செய்வாய்? ஆருஷி அவன் கண்களில் கண்களை வைத்து கேட்டாள். நான் ஏதாவது தவறு செய்தால் நீ என் உயிரை எடுப்பையா? இல்லை, நான் வெறும் உன் விஷயத்தில் நான் எவ்வளவு பொசிசிவ் மற்றும் கண்டிப்பாக இருக்க முடியும் என்பதை சொல்கிறேன். ஆருஷி அவன் முகத்தை தொட்டாள். உன் கண்களை திறந்து வாழ் ஆதித்யா. எதையும் தவறாக பார்க்க, யோசிக்க அல்லது புரிந்து கொள்ள தேவையில்லை. நான் வெறும் மற்றும் வெறும் உன்னுடையவள். இதை நினைவில் வைத்துக்கொள். இந்த வீட்டில் இப்போது என் பிணம் மட்டும்தான் எழும். உன் விசுவாசத்துடன். இப்படி ஒருபோதும் சொல்லாதே. ஆதித்ய உடனே அவள் வாயில் கையை வைத்தான். நீ இந்த சுப நாளில் சாவு கொலை பேச்சுக்களை ஏன் பேசுகிறாய்? ஆருஷியின் கண்களில் லேசாக கண்ணீர் வந்தது. ஆரம்பம் நான் செய்யவில்லை, நீங்கள்தான் செய்தீர்கள். ஆதித்யக்கு தன் கசப்பு உணர்வு தெரிந்தது. அவன் உடனே முன்னேறி அவளை கட்டி அணைத்து கொண்டான். ஆம், சாரி யார, நான் உன்னை பற்றி மிக அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறேன். அப்படியானால் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறாய்? நான் முழுமையாக உன் அன்பில் மூழ்கியிருக்கிறேன். அவள் ஆதித்யவின் மார்பில் தன் தலையை வைத்தாள். அதனால் ஆதித்யக்கு பரம அமைதி கிடைத்தது. சில நாட்கள் சாதாரணமாக கழிந்தன.
ஒரு மதியம் ஆருஷி சமையலறை வேலை பார்த்து கொண்டிருந்தாள். வேலைக்காரர்கள் அவளுக்கு முன்னும் பின்னும் வேலை செய்து கொண்டிருந்தனர். அவள் அவர்களுக்கு அறிவுரைகள் கொடுத்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று அவளுக்கு ஒரு பயங்கரமான சுழற்சி வந்தது. பாட்டி அங்கேயே அருகில் நின்றிருந்தாள். ஆருஷி இப்படி தள்ளாடுவதை பார்த்து அவர்கள் உடனே அவளை பிடித்து கொண்டார்கள். நீ சரியாக இருக்கிறாயா ஆருஷி? ஆம் பாட்டிஜி, நான் சரியாக இருக்கிறேன். வெறும் சில நாட்களாக விசித்திரமான சுழற்சி வருகிறது. உடல்நிலை சோர்வாக தெரிகிறது. எனக்கு புரியவில்லை. பாட்டி அவளை ஒரு ஆழமான பார்வையுடன் பார்த்தார்கள். அப்படியானால் டாக்டரிடம் காட்டு பாஹு. நல்ல செய்தி இருக்கலாம். அவர்கள் இந்த விஷயத்தில் வலியுறுத்தினார்கள். ஆருஷி ஆச்சரியத்துடன் அவர்களை பார்க்கத் தொடங்கினாள். பாட்டி சரியாக சொல்கிறார்கள் என்று அவளுக்கு தோன்றியது. அவள் வேலைக்காரியின் உதவியுடன் சமையலறையிலிருந்து வெளியே சென்றாள். பாட்டி பின்னால் நின்று ஏதோ ஆழமான மற்றும் சந்தேகமான சிந்தனையில் மூழ்கினார்கள். இது இரவு நேரம். ஆதித்ய தன் படிப்பு அறையில் நீண்ட நேரம் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் வெளியே வந்தபோது அவன் பார்வை தன் படுக்கை அறை கதவில் விழுந்தது. ஜெய் அவன் படுக்கை அறையிலிருந்து வெளியேறி தன் அறை பக்கம் செல்வதை அவன் பார்த்தான். ஆதித்யக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது. இரவின் இந்த நேரத்தில் ஜெய் அவன் மனைவியின் அறையில் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் உடனே தன் எதிர்மறை எண்ணங்களை அசைத்து வேகமான காலடிகளுடன் அறை பக்கம் சென்றான். கதவை திறந்தவுடன் ஆருஷி படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தான். ஆதித்யவை பார்த்ததும் அவள் எழுந்து அமர்ந்தாள். அவள் உடல்நிலை சரியாக தெரியவில்லை. அல்லது அவள் மிகவும் கவலையுடன் இருந்தாள், அல்லது உள்ளுக்குள்ளே அணைந்திருந்தாள். ஆதித்ய அவள் முகபாவத்தை படிக்க முயன்றான். நீ சரியாக இருக்கிறாயா ஆருஷி? ஆம் ஆம், நான் முழுமையாக சரியாக இருக்கிறேன். அவள் கொஞ்சம் தடுமாறி சொன்னாள். ஆதித்யா அப்போது பேச்சை மேலும் நீட்டிக்கவில்லை. அவள் அருகில் தலையணை பக்கம் அமர்ந்தான். தூங்கு, ஓய்வெடு. ஆருஷி அவன் மார்பில் தலையை வைத்து சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டாள். ஆனால் ஆதித்யா முழு இரவும் ஆழமான மற்றும் தொந்தரவு செய்யும் சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அடுத்த நாள் ஆருஷி டாக்டரிடமிருந்து திரும்பியபோது டாக்டரின் வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தன. வாழ்த்துகள், நீ அம்மா ஆகப் போகிறாய். ஆருஷி மகிழ்ச்சியில் குதித்தாள். ஆதித்யவுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியடைவார் என்று அவள் யோசித்தாள். அவள் கண்களில் ஆதித்யவின் சிரிக்கும் முகத்தை வைத்துக்கொண்டு மாளிகைக்கு வந்தாள். மாளிகையின் முதன்மை ஹாலுக்குள் நுழைந்தவுடன் அவள் பார்வை பாட்டி மற்றும் தன் மாமியார் மீது விழுந்தது. அவர்கள் ஏதோ மிகவும் தீவிரமான மற்றும் இரகசியமான பேச்சில் ஈடுபட்டிருந்தனர். ஆருஷி வருவதை பார்த்ததும் அவர்கள் இருவரும் உடனே அமைதியாகி தங்கள் தலைப்பை மாற்றினர். அவர்களின் முகங்களின் பதட்டம் தெளிவாக காட்டியது. ஆருஷி அவர்களின் பேச்சை கேட்க அவர்கள் விரும்பவில்லை என்பதை. ஆருஷி நின்றாள். அவள் மரியாதையுடன் நமஸ்தே செய்தாள். ஏனென்றால் அவர்களுக்குள் அவ்வளவு சிறப்பு பிணைப்பு இல்லை. அவள் முன்னேறி தன் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை அவர்களிடம் சொல்ல. அதனால் அவள் வேகமான காலடிகளுடன் தன் அறை பக்கம் சென்றாள். வாழ்க்கை அறையில் சுமித்ரா பதற்றத்துடன் கேட்டாள். நீங்கள் உண்மையில் தீவிரமாக இருக்கிறீர்களா அம்மாஜி? பாட்டி முன்னால் அவர்களின் பேரன் ஆதித்யவின் முகம் சுழன்றது. ஆதித்யா ஆருஷியை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவளுக்கு சிராய்ப்பு ஏற்பட்டாலும் அவர் பைத்தியம் பிடித்து விடுவார். பாட்டி சொன்னார்கள், என் பேரன் இந்த விஷயத்தை சரியாக செய்ய முடியாது. சுமித்ரா அவளை தொந்தரவு செய்வது அல்லது அவளை அவமதிப்பது சிறிய விஷயம். ஆனால் இப்போது நடக்கப் போகும் இது ஒரு அத்தகைய சதி. இதனால் ஆதித்ய முழுமையாக திரும்பி நம்மிடம் வந்துவிடுவார். மகர் எப்படி அம்மாஜி? நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். பாட்டி ரகசியமான முறையில் சொன்னார்கள். ருஷி அறைக்குள் வந்தவுடன் படுக்கையில் படுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தாள். நீண்ட நேரம் கழித்து அவள் அவ்வளவு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவளுக்கு சுற்றிலும் கனமான புகை உணர்வு ஏற்பட்டது. அவள் கண்கள் திடீரென்று திறந்தன. அவள் எழுந்து அமர்ந்தாள். அவள் மூச்சு விட விரும்பினாள். ஆனால் அவள் மூச்சு திணறியது. அவள் பார்த்தாள். அவள் அறையில் எல்லா பக்கங்களிலும் நெருப்பு பரவிக் கொண்டிருந்தது. ஆதித்ய அவள் உரக்க கத்தியாள். நெருப்பு கதவு பக்கத்திலிருந்தே பரவியிருந்தது. அதனால் வெளியே செல்லும் வழி அடைபட்டிருந்தது. அவள் கத்திக் கொண்டிருந்தாள். தன்னை காப்பாற்றிக் கொள்ள இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் ஆதித்யவும் ஜேயும் ஒரு அவசர வேலையை முடித்து மாளிகைக்குள் நுழைந்தனர். மாளிகைக்குள் புகை நிரம்பியிருந்தது. ஆனால் சுற்றிலும் எந்த வேலைக்காரரும் இல்லை. வேண்டுமென்றே எல்லாரையும் அங்கிருந்து அகற்றிவிட்டது போல் தோன்றியது. ஆதித்ய உரக்க கத்தி வேலைக்காரர்களை அழைத்தான். அப்போது சில வேலைக்காரர்கள்
அவர்கள் வெளியே உள்ள குவார்ட்டரிலிருந்து ஓடி உள்ளே வந்தனர். நீங்கள் எல்லோரும் வெளியே என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த புகை என்ன? ஆதித்ய கோபத்தில் கேட்டான். சிறிய சௌத்ரி சாஹப், எங்களுக்கு பெரிய ஜி பாட்டி இன்று அரை நாள் விடுமுறை கொடுத்தார்கள். வேலைக்காரன் பயத்துடன் உண்மை சொன்னான். அப்போது ஆதித்யவின் பார்வை மேலே தன் அறை மீது விழுந்தது. அங்கிருந்து புகையின் கருப்பு மேகங்களும் ஆருஷியின் கத்தல்களும் வந்து கொண்டிருந்தன. அவன் எதையும் யோசிக்காமல் மேலே பக்கம் அப்படி ஓடினான். அவன் கால்கள் தரையில் இல்லாதது போல். ஜெய் அவன் பின்னால் ஓடினான். மேலே உள்ள காட்சியை பார்த்து ஆதித்யவின் இதயம் நடுங்கியது. நெருப்பு அவன் முழு படுக்கை அறையிலும் பரவியிருந்தது. அப்போது பாட்டி, அம்மா மற்றும் சுமித்ரா வீட்டின் மற்றவர்களும் அங்கே கூடினர். ஹே பகவான், இந்த நெருப்பு எப்படி பற்றியது? பாட்டி அப்படி சொன்னார்கள். அவர்களுக்கு எதுவும் தெரியாதது போல் வேலைக்காரர்கள் தண்ணீர் ஊற்றி நெருப்பை அணைக்க முயன்றனர். சுமித்ரா தன் மகன் ஆதித்யவை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். ஜேயும் அவனை தடுத்து கொண்டிருந்தான். அண்ணா, நிறுத்துங்கள், வேலைக்காரர்கள் நெருப்பை அணைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உள்ளே போகாதீர்கள். ஆனால் ஆதித்யவின் மீது அப்போது யாருக்குமே கட்டுப்பாடு இல்லை. அவன் தன் அம்மாவின் கையை அசைத்து நேராக நெருப்பு படலங்களுக்கு இடையே குதித்தான். இல்லை ஆதித்ய, நில்லுங்கள். பாட்டியும் சுமித்ராவும் உரக்க கத்தினர். உள்ளே ஆருஷி நெருப்பின் வெப்பமும் புகையும் காரணமாக மயங்கி ஒரு மூலையில் விழுந்திருந்தாள். அவள் ஷாலில் நெருப்பு பிடிக்கப் போகும் நிலையில் இருந்தது. ஆதித்ய அவசரமாக அவள் பக்கம் சென்றான். அவன் வேகமாக அவளை தன் கைகளில் தூக்கினான். எரியும் ஷாலை அவள் உடலிலிருந்து பிரித்து எறிந்தான். ஆதித்யவுக்கு அப்படி தோன்றியது. அந்த நெருப்பு ஆருஷியை அல்ல, அவன் சொந்த இருப்பையே சுட்டுக் கொண்டிருப்பது போல். அவன் எந்த நிலையில் ஆருஷியை வெளியே கொண்டு வந்தான் என்பது அவனுக்கே தெரியவில்லை. அவன் சொந்த வலது கையும் நெருப்பு காரணமாக கொஞ்சம் சுட்டெரிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆருஷியை வெளியே மற்றொரு அறையின் படுக்கையில் படுக்க வைத்து கோபத்தில் சிவந்த கண்களுடன் பாட்டியை பார்த்தான். எல்லாரும் எங்கே இறந்து போயிருந்தீர்கள்? இதெல்லாம் எப்படி நடந்தது? பாட்டி உடனே வேலைக்காரர்களை பார்த்தார்கள். இந்த வேலைக்காரர்கள் சொல்கிறார்கள், ஆருஷி தானே இவர்களை மாளிகையிலிருந்து வெளியே போகச் சொன்னதாக. அப்படி எப்படி சாத்தியம்? அவள் ஏன் அப்படி செய்வாள்? ஆதித்ய கத்திக் கூறினான். அப்போது மாளிகையின் குடும்ப டாக்டர் வந்து ஆருஷியை பரிசோதித்தார். அதிர்ஷ்டவசமாக அவள் சரியாக இருந்தாள். வெறும் புகை காரணமாக அவள் மூச்சு திணறி இருந்தது. அவளுக்கு மருந்துகளின் பாட்டில் பொருத்தப்பட்டது. டாக்டர் வெளியே வந்து ஆதித்யவிடம் சொன்னார், சௌத்ரி சாஹப், உங்கள் மனைவி இப்போது ஆபத்திலிருந்து வெளியே இருக்கிறாள். நன்றி. அவர்களுக்கு அதிக சேதம் ஏற்படவில்லை. அதைவிட பெரிய விஷயம், உங்களுக்கு பிறக்கும் குழந்தையும் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கிறது. ஆதித்ய 2 அடிகள் பின்னால் நகர்ந்தான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆருஷி அம்மா ஆக போகிறாளா? டாக்டர் போன பிறகு பாட்டி உடனே முன்னேறினார்கள். எனக்கு இப்போது எல்லாம் புரிகிறது ஆதித்யா. பாட்டிஜி, நான் இந்த நேரத்தில் உங்கள் எந்த பேச்சையும் புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. ஆதித்ய அழுது கொண்டே சொன்னான். தெரியுமா, இந்த நெருப்பை யார் பற்ற வைத்தது? இந்த நெருப்பை உங்கள் மனைவி தானே பற்ற வைத்திருக்கிறாள். பாட்டியின் இந்த பயங்கரமான அறிக்கையால் ஜெய், சுமித்ரா மற்றும் ஆதித்யா மூவரும் திகைத்தனர். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பாட்டிஜி? ஆதித்ய கத்தினான். நான் உண்மை சொல்கிறேன். உங்கள் மனைவி தானே அறையில் கெரோசின் தெளித்திருந்தாள். அந்த கெரோசின் டின் அவள் அறையின் மூலையிலிருந்து கிடைத்திருக்கிறது. போய் பாருங்கள். அவள் ஏன் அப்படி செய்வாள்? ஆதித்யவின் மூளை வேலை செய்யவில்லை. ஏனென்றால் அந்த குழந்தை உங்களுடையது அல்ல. பாட்டி கடைசி மற்றும் மிகப்பெரிய தாக்குதலை செய்தார்கள். ஆதித்யவின் இரத்தம் உறைந்தது. பாட்டிஜி, உங்கள் எல்லையை தாண்டாதீர்கள். இப்போது போதும். நான் எல்லையை தாண்டவில்லை. ஆதித்ய, கொஞ்சம் இந்த ஜேயிடம் கேளுங்கள். இவன் இரவு நேரத்தில் அவள் அறையில் என்ன செய்து கொண்டிருக்கலாம்? நான் உங்களுக்கு முன்பே எச்சரித்திருந்தேன். இன்று அவள் டாக்டரிடமிருந்து திரும்பிய போது இந்த மகிழ்ச்சியான செய்தியை எங்களிடமும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. அவள் வேலைக்காரர்களுக்கு விடுமுறை ஏன் கொடுத்தாள்? வீட்டை தனியாக ஏன் ஆக்கினாள்? இதெல்லாம் அவள் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் இந்த விஷயத்தை மறைக்கவும் செய்தாள். ஏனென்றால் உண்மை வெளியே வரும் என்று அவளுக்கு தெரியும். இதை கேட்டு ஜெய் 3-4 அடிகள் பின்னால் நகர்ந்து சுவற்றில் சாய்ந்தான். நீங்கள் வெள்ளை பொய் சொல்கிறீர்கள் பாட்டிஜி. பாபியின் குணம் கண்ணாடி போல் தெளிவாக இருக்கிறது. அவள் அண்ணாவை மிகவும் நேசிக்கிறார்கள். அவள் கனவிலும் கூட அப்படி யோசிக்க முடியாது. நீங்கள் வெறும் உங்கள் பழைய வெறுப்பின் பழிவாங்கலை செய்கிறீர்கள். இப்போது எனக்கு புரிகிறது, உங்கள் அன்பு எனக்காக திடீரென்று எப்படி வெடித்தது என்று. நீங்கள் பாபியை சிக்க வைக்க இந்த வலையை பின்னுகிறீர்கள். ஆதித்ய தன் அம்மா சுமித்ரா பக்கம் திரும்பினான்.
அம்மா, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். நான் உங்களிடம் கேட்கிறேன். உங்களுக்கு தெரியும் அல்லவா இதெல்லாம் பொய் என்று. பாட்டி சுமித்ராவை உற்று பார்த்தார்கள். சுமித்ரா பார்வைகளை தாழ்த்தினாள். உங்கள் பாட்டி சரியாக சொல்கிறார்கள் ஆதித்யா. நான் முன்பே சொன்னேன், நகரப் பெண்ணை திருமணம் செய்தால் இப்படித்தான் ஆகும். இதை சொல்லி அவள் அறையிலிருந்து வெளியே சென்றாள். அவள் இன்னும் அதிக பொய் சொல்ல முடியாதது போல் ஆதித்ய உதவியற்ற மற்றும் உடைந்த பார்வைகளுடன் ஜெய்யை பார்த்தான். ஜெய் அழுது கொண்டே இல்லை என்று தலையசைத்து கொண்டிருந்தான். பாட்டி ஆதித்யவின் முகத்தை தங்கள் பக்கம் திருப்பினார்கள். என் பக்கம் பாருங்கள் ஆதித்யா, ஏனென்றால் இந்த வீட்டில் நான் மட்டும்தான் உங்கள் நலனை விரும்புகிறேன். ஆதித்யா அவர்களின் கண்களில் கண்களை வைத்தான். பாட்டி, நீங்கள் உண்மை சொல்லவில்லை. உங்களுக்கு இப்போதும் அந்த பெண்ணின் மீது நம்பிக்கை இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. ஏனென்றால் அவளை தவிர இங்கு எல்லாரும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவள் தானே சுய நினைவுக்கு வந்து எனக்கு இந்த விஷயத்திற்கு பதில் சொல்வாள். ஜெய் முன்னேறினான். அண்ணா, ப்ளீஸ் அவளிடம் இந்த கேள்வியை கேட்காதீர்கள். அவள் உள்ளுக்குள்ளே உடைந்து சிதறிவிடுவாள். நீ ஏன் என்னை தடுக்கிறாய் ஜெய்? ஆதித்யவின் குரலில் ஒரு விசித்திரமான சந்தேகம் வந்தது. ஜெய் பின்னால் நகர்ந்தான். ஏனென்றால் அவனுக்கு அந்த அறையின் சூழலில் மூச்சு திணறல் ஏற்பட்டது. ஏனென்றால் இங்கு உண்மையின் மூச்சு திணறுகிறது. ஆதித்ய பாட்டியை பார்த்தான். பாட்டி, நீங்கள் இந்த நேரத்தில் இங்கிருந்து போங்கள். அம்மாவையும் அழைத்துச் செல்லுங்கள். ஜெய் போகும்போது பாட்டியை பார்த்தான். எனக்கு இந்த குடும்பத்தின் இந்த அருவருப்பான சிந்தனையுடன் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் இன்று அதையே செய்கிறீர்கள். பல ஆண்டுகளாக செய்து வந்ததை. நீங்கள் முன்பு அப்பாவின் மகிழ்ச்சிகளின் தொண்டையை நெரித்தீர்கள். இன்று அவர்களின் சந்ததியின் வாழ்க்கையை அழிக்கிறீர்கள். ஜெய் கோபத்திலும் வருத்தத்திலும் தலையசைத்து அறையிலிருந்து வெளியே சென்றான். ஆதித்யா கடுமையான தொனியில் பாட்டிக்கு வெளியே செல்லும் வழியை காட்டினான். இங்கிருந்து போங்கள். சிறிது நேரம் கழித்து ஆருஷியின் கண்கள் திறந்தன. அவள் மங்கலான பார்வைகளுடன் கூரையை பார்த்தாள். அவள் எழுந்து அமர்ந்தபோது அவளுக்கு கடுமையான இருமல் வந்தது. தலை சுழன்றது. அவள் படுக்கையின் ஆதரவில் சாய்ந்து அறையை பார்க்கத் தொடங்கினாள். இது அவர்களின் அந்நிய அறை. அவளுக்கு திடீரென்று நெருப்பு படலங்கள் நினைவு வந்தன. அவள் பயந்து ஓடியது நினைவு வந்தது. பிறகு மயங்குவதற்கு முன் ஆதித்யவின் அந்த கத்தலும் அவன் வலுவான கைகளும் நினைவு வந்தன. அவற்றால் அவளை காப்பாற்றினான். அவள் தன் வயிற்றில் கையை வைத்தாள். நமது குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறதா? அவள் எழ முயன்றபோது அவள் முழு உடலிலும் வலி ஏற்பட்டது. அப்போது அறையின் கதவு திறந்தது. ஆதித்ய உள்ளே வந்து கதவை மூடி மெதுவான காலடிகளுடன் அவள் முன்னால் வந்து நின்றான். ஆருஷி தள்ளாடிய போது ஆதித்ய உடனே முன்னேறி அவளை பிடித்து கொண்டான். எப்படி இருக்கிறாய் நீ? ஆதித்ய கேட்டான். நான் சரியாக இருக்கிறேன். ஆருஷி தடுமாறிச் சொன்னாள். நமது குழந்தை, என் குழந்தை சரியாக இருக்கிறதா? இதையெல்லாம் எப்படி நடந்தது ஆதித்யா? ஆதித்ய தன் தலையை தாழ்த்தி அமைதியாக இருந்தான். ஏதாவது சொல் ஆதித்யா. நான் உன்னிடம் ஏதாவது கேட்கிறேன். இது நமது குழந்தையா? என்னுடையதும் உன்னுடையதும். ஆருஷியின் கண்களில் முதலில் கேள்வி எழுந்தது. பிறகு திடீரென்று அதில் ஆழமான விரக்தியும் வலியும் அலையடித்தது. அவள் ஆதித்யவிடமிருந்து கொஞ்சம் தூரம் விலகினாள். நீ என்னிடம் என்ன கேள்வி கேட்டாய் ஆதித்யா? நீ என்னிடம் இந்த கேள்வியை கேட்கிறாய். இது நமது சந்ததியா அல்லவா? இதன் அர்த்தம் என்ன? ஆருஷி புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவளை எப்போதும் ஆதரிக்கும் கணவன் இன்று இப்படி ஏன் உடைகிறான் என்று. அவள் அவனிடம் இன்னும் அருகில் வந்து அவன் முகத்தில் தன் கையை வைத்தாள். நீ என் மீது சந்தேகம் வைக்கிறாயா? சொல் ஆதித்யா. நான் தவறாக யோசிக்கிறேனா? அப்படி எதுவும் இல்லையா? ஆதித்யா வலியில் தன் தலையை இல்லை என்று அசைத்தான். இல்லை ஆருஷி, நான் உன் மீது சந்தேகம் வைக்கவில்லை. ஆதித்யாவுக்கு உடனே தன் தவறு உணர்ந்தது. அவன் அறியாமல் தன் அம்மா மற்றும் பாட்டியின் தூண்டுதலில் சிக்கி தன் புனித மனைவியின் குணத்தின் மீது ஒரு கணம் சந்தேக கேள்வியை வீசியிருந்தான். அவன் இதயம் மோசமாக அமர்ந்தது. அப்படியானால் நீ என்னிடம் இந்த கேள்வியை கேட்டதே ஏன்? ஆருஷி கத்தினாள். அவள் கண்கள் கோபத்திலும் ஆழமான வலியிலும் சிவந்திருந்தன. நீ என் மீது சந்தேகம் வைக்கிறாயா? இல்லை ஆருஷி, நான் உன் மீது சந்தேகம் வைக்கவில்லை. ஆதித்ய வலியில் தலையசைத்தான். ஆருஷி அவனை உற்று பார்க்கத் தொடங்கினாள். அவள் கண்களில் அப்போது கூர்மை இருந்தது. இது சாதாரண கோபம் அல்ல. இதில் ஒரு ஆழமான அதிர்ச்சி இருந்தது. நான் எப்படி நிரூபிப்பேன் அப்படி எதுவும் இல்லை என்று? என் குணம் இவ்வளவு பலவீனமா? உனக்கு எதையும் நிரூபிக்கத் தேவையில்லை. ஆதித்ய முன்னேறி அவளை பிடிக்க விரும்பினான். தூர இரு. என்னை தொட முயற்சி கூட செய்யாதே. அவள் 2 அடிகள் பின்னால் விலகினாள். நீ என்னிடம் இந்த கேள்வியை கேட்டாய். அப்படியானால் எப்படி கேட்டாய்? உனக்கு தோன்றுகிறதா நான் ஏமாற்றுபவள் என்று? எனக்கு எந்த சுயமரியாதையும் இல்லை.
நான் உன்னுடன் விசுவாசமாக இருக்க முடியாது. அவள் ஆழமான மூச்சுக்களை எடுக்கத் தொடங்கினாள். அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது போல். கண்களில் அவ்வளவு கண்ணீர் இருந்தது. முன்னால் நின்ற ஆதித்யவும் அவளுக்கு மங்கலாகத் தெரிந்தான். ஆதித்ய முன்னேறி அவளை தன் கைகளில் அணைக்க விரும்பினான். ஆனால் அவள் தூரம் விலகிக் கொண்டே இருந்தாள். என்னை தொட வேண்டிய அவசியமில்லை. ஆதித்ய, நீ என்னை உயிரோடு கொன்றுவிட்டாய். நல்லது, நான் அந்த நெருப்பில் எரிந்து இறந்திருந்தால் நல்லது. நானும் உன்னுடைய இந்த வரவிருக்கும் குழந்தையும் இருவரும் எப்போதும் முடிந்து போயிருந்தாள். அவள் தன்னைத்தானே சபித்துக் கொண்டிருந்தாள். ஆதித்ய முன்னேறி அவள் உதடுகளில் கையை வைத்து அவளை வலுக்கட்டாயமாக மார்போடு அணைத்து கொண்டான். என்னை மன்னித்துவிடு ஆருஷி. நான் வெறும் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். நீ வெறும் என்ன செய்து கொண்டிருந்தாய்? அவள் ஆதித்யவை தன்னிடமிருந்து தள்ளி அவன் காலரை பிடித்து அழத் தொடங்கினாள். நீ என் மீது சந்தேகம் வைக்க முடியாது ஆதித்யா. நீ அப்படி யோசிக்கவும் கூட முடியாது. அப்போது அறையின் கதவு பலமாக திறந்தது. பாட்டி வெளியே நின்றிருந்தார்கள். ஆருஷி அழுது கொண்டே முன்னேறி ஆதித்யவின் கையை பிடித்து அவனை அறையிலிருந்து வெளியே தள்ளி உள்ளே இருந்து கதவை மூடினாள். வெளியே தள்ளிவிடுகிறேன் நான் உன்னை. இதற்கு முன் நான் உனக்கு ஏதாவது பெரிய அவமதிப்பு செய்துவிடாமல் அல்லது ஏதாவது அப்படி சொல்லிவிடாமல் நீ பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றை முகியாதானே நீ இந்த முழு பகுதியின் எங்காவது நீ உன் இந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் என்னை இங்கேயே தனியாக விட்டுவிடாதே. ஆருஷி, நீ இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுகிறாயா? கதவை திற. ஆதித்ய வெளியிலிருந்து கத்தினான். இங்கிருந்து போ. உனக்கு தெரியுமா என்னை? நான் கோபத்தில் மீண்டும் இந்த வீட்டை தீயிட்டு விடுவேன். ஆருஷி உள்ளே இருந்து அழுது கொண்டே சொன்னாள். மாளிகையின் மற்றொரு பகுதியில் ஜெய் தன் மாற்றாந்தாய் சுமித்ராவின் அறைக்குள் நுழைந்தான். சுமித்ரா அவனை பார்த்து உடனே எழுந்து நின்றாள். என் அறைக்குள் வராதே ஜெய், சுமித்ரா கடுமையான தொனியில் சொன்னாள். நான் வந்துவிட்டேன் அம்மா. என் இருப்பால் உங்களுக்கு இவ்வளவு என்ன வலி? என் சொந்த அம்மா உங்களுக்கு எப்போதாவது என்ன வருத்தம் கொடுத்தார்கள்? அவர்கள் இந்த குடும்பத்திலிருந்து ஒருபோதும் தங்கள் உரிமையை கேட்கவில்லை. ஆனால் முழு வாழ்க்கையின் அவமானங்களும் கிண்டல்களும் தான் அவர்கள் பங்கில் வந்தன. வெறும் இதற்காகவே அவர்கள் இரண்டாவது மனைவி என்பதால். சுமித்ரா பார்வைகளை திருப்பினாள். ஜெய் தொடர்ந்து பேசினான். உங்களுடன் கடந்த காலத்தில் தவறு நடந்தது. நான் இன்றும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என் அம்மா எனக்கு உங்களை வெறுக்க கற்றுக் கொடுக்கவில்லை. நான் எவ்வளவு என் அம்மாவை மதிக்கிறேனோ அவ்வளவு உங்களையும் மதிக்கிறேன். அப்பா எப்போதும் உங்களை முதல் இடத்தில் வைத்தார். ஒருபோதும் உங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உரிமைகளில் எந்த வித்தியாசமும் செய்யவில்லை. அவர் தானே நோய்வாய்ப்பட்டு உலகை விட்டுச் சென்றார். ஆனால் இரு மனைவிகளுடனும் நீதி செய்ய மறக்கவில்லை. ஆம், அவருக்கு என் அம்மாவிடம் அன்பு ஏற்பட்டது. ஏனென்றால் அப்போது உங்கள் மாமியார் அவர் மீது அழுத்தம் கொடுத்தார்கள். ஆனாலும் அவர் உங்களை முழு இதயத்துடன் ஏற்றுக்கொண்டார். ஜேயின் கண்கள் நிறைந்தன. நான் அப்பாவின் இரண்டாவது திருமணத்தை சரியாக ஆதரிக்கவில்லை. ஆனால் அம்மா, நீங்கள் இந்த நேரத்தில் ஆருஷி பாபியின் மீது மிகப்பெரிய அத்தியாகாரம் செய்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், பாட்டிஜி ஒரு அருவருப்பான சதியை செய்கிறார்கள். உங்கள் சொந்த மகனின் சிரிக்கும் வீட்டை உடைந்து சிதறவிடாதீர்கள். நான் இங்கிருந்து போய்விட்டால் ஒருபோதும் திரும்பி வரமாட்டேன். நான் உங்கள் முன் கைகளை கூப்புகிறேன். நீங்கள் என்னிடமிருந்து அல்லது என் அம்மாவிடமிருந்து வைத்திருக்கும் வெறுப்பை வைத்திருங்கள். ஆனால் ஆருஷி பாபியிடமிருந்து அல்ல. அவர்கள் மிகவும் நல்லவர்கள். ஜெய் அழுது கொண்டிருந்தான். சுமித்ரா ஜெய்யை இப்படி அழுவதை பார்த்தபோது ஏனோ அவள் உள்ளே தன் இறந்த கணவர் யஷ்வர்தனின் உருவம் தெரிந்தது. அவன் அப்படியே தன் தந்தையைப் போல் தூய்மையாக இருந்தான். சுமித்ரா முன்னேறி கனமான கைகளால் அவன் கண்ணீரை துடைத்தாள். அழாதே என் குழந்தையே. சுமித்ராவின் குரல் நடுங்கியது. ஜெய் கைகளை கூப்பிச் சொன்னான். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. என் தந்தையின் அந்த முடிவின் தண்டனையை எனக்கு கொடுக்காதீர்கள். அதில் என் கை இல்லை. நீங்கள் வெறும் பாட்டிஜி தடுத்து விடுங்கள். அவர்களின் இந்த சதியை தடுத்து விடுங்கள். 4 மாதங்கள் கழிந்தன. ஆருஷி நகரத்தில் தன் பழைய வீட்டின் அறையின் சுவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். கண்களில் கண்ணீர் மின்னியது. இது உன்னுடையதும் என்னுடையதும் சந்ததியா அல்லவா? ஆதித்யவின் அந்த வார்த்தைகள் இப்போதும் அவள் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தன. அவளுக்கு மிக ஆழமான காயம் ஏற்பட்டிருந்தது. அவளுக்கு தெரியும், சமூகத்தில் மக்கள் பல வகைப்படுவார்கள். ஆனால் அவள் தன் கணவர் ஆதித்யவை ஒருபோதும் அந்த குறுகிய சிந்தனை கொண்ட ஆண்களில் கணக்கிடவில்லை. ஆனால் ஆதித்யவின் அந்த தருணத்தின் பலவீனம் ஆருஷியின் முழு சிந்தனையையும் மாற்றிவிட்டது. அப்போது அறைக்குள் ஜெய் காஃபியின் 2 கப் கொண்டு வந்தான். பாபி, இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் காஃபி. ஆருஷி கப்பை பிடித்தாள். ஜெய் மெத்துவாக சொன்னான். இப்போது அமைதியாகிவிடுங்கள் பாபி.
காஃபி மிகவும் சூடாக இருக்கிறது. ஆனால் உங்கள் கோபம் குளிர்ந்து போக வேண்டும். அண்ணாவை துடித்துக் கொண்டிருக்க 4 மாதங்கள் ஆகிவிட்டன. அவர் எப்போதிருந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை மன்னித்து விடுங்கள். நான் அவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ஜெய். ஆருஷி தெளிவாக சொன்னாள். எந்த வீட்டில் நானும் என் வரவிருக்கும் சந்ததியும் பாதுகாப்பாக இல்லை. அங்கு என் குணத்தின் மீது சேறு வீசப்பட்டது. நான் அங்கு மீண்டும் கால் வைக்க மாட்டேன். ஆனால் பாபி பாட்டி ஜியின் உடல்நிலையும் மிகவும் மோசமாக இருக்கிறது. அவர்களும் தங்கள் தவற்றிற்கு வருந்துகிறார்கள். உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். அம்மாவும் மிகவும் சோகமாக இருக்கிறார்கள். நடந்ததை மறக்க முடியாது ஜெய். ஆருஷி ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டே சொன்னாள். அடுத்த காலை மாளிகைக்கு மிக கனமான காலையாக நிரூபிக்கப்பட்டது. பாட்டி உறக்கத்திலிருந்து மீண்டும் எழவில்லை. அவர்கள் இந்த உலகை விட்டுச் சென்றிருந்தார்கள். தங்கள் கடைசி தருணங்களில் அவர்கள் ஆதித்யவிடம் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதித்யவின் இதயம் அவ்வளவு கனமாக இருந்தது. அவர் அவர்களை முழுமையாக மன்னிக்க முடியவில்லை. பாட்டியின் போக்கின் அதிர்ச்சி ஆதித்யவுக்கு மிக ஆழமாக இருந்தது. மாளிகையின் வாழ்க்கை அறையில் சுமித்ரா ஆதித்யவின் முன் உணவு தட்டை வைத்தாள். சாப்பிடு என் குழந்தையே. அம்மா எனக்கு பசி இல்லை. நீங்கள் இதை எடுத்துச் செல்லுங்கள். நீ எத்தனை நாட்களாக சரியாக சாப்பிடவில்லை ஆதித்யா? நான் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். சுமித்ரா அழுது கொண்டே சொன்னாள். ஆதித்யா ஒரு ஆழமான மூச்சை எடுத்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. அவன் சொன்னான், அம்மா போனது போனது. நான் இப்போது கடந்த காலத்தின் பேச்சை பேச விரும்பவில்லை. ஆனால் ஆருஷி இல்லாமல் இந்த வீடு முழுமையாக சுடுகாடு போல் தோன்றுகிறது. சுமித்ரா அவன் தோளில் கையை வைத்தாள். நான் நகரத்திற்குச் சென்று என் மருமகளிடம் மன்னிப்பு கேட்டு விடுவேன். ஆதித்யா நான் செய்த ஒவ்வொரு நடத்தைக்காகவும். நீ வெறும் அவளையும் உன் குழந்தையையும் இந்த வீட்டிற்கு திரும்ப அழைத்து வா. நகரத்தில் வெளியே மிக கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. ஆருஷி தன் வீட்டின் ஹாலில் அமர்ந்து மழையை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது கதவில் ஒரு தட்டுதல் ஏற்பட்டது. அவள் கதவை திறந்தவுடன் முன்னால் ஆதித்ய நின்றிருப்பதை பார்த்து அவள் மூச்சு நின்றது. அவள் உடனே கதவை மூடத் தொடங்கினாள். ஆனால் ஆதித்ய தன் காலை இடையில் வைத்தான். ஆருஷி 2 அடிகள் பின்னால் விலகினாள். அவன் வீட்டிற்குள் நுழைந்தான். நான் பேச விரும்புகிறேன் ஆருஷி. ஆதித்ய மிகவும் சோர்ந்த பாணியில் சொன்னான். ஆனால் நான் எந்த பேச்சும் பேச விரும்பவில்லை. ப்ளீஸ் இங்கிருந்து போங்கள். ஆருஷி முகத்தை திருப்பினாள். ஆதித்ய அவள் முழு இருப்பையும் நோக்கத் தொடங்கினான். அம்மா ஆவதற்கான ஒரு அசாதாரண ஒளி அவள் முகத்தில் தெளிவாக மின்னியது. அவள் தாய்ப்பாசத்தின் உருவத்தில் இன்னும் அழகாக தெரிந்தாள். ஆதித்யவால் இனி பொறுக்க முடியவில்லை. அவன் முன்னேறி ஆருஷியை தன் கைகளின் வட்டத்தில் அணைத்து அவள் நெற்றியை முத்தமிட்டான். நான் உன்னை மிகவும் நினைக்கிறேன் ஆருஷி. இரவில் தூங்க முடியவில்லை. என் இரவுகளின் உறக்கத்தை பறித்துவிட்டாய் நீ. அவன் விம்மினான். ஆருஷியும் உள்ளுக்குள்ளே உடைந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் தன்னை அமைதிப்படுத்தினாள். தூர இரு என்னிடமிருந்து. இவ்வளவு பெரிய விஷயத்தை சொன்ன பிறகு நீ இங்கு எந்த உரிமையில் வந்தாய்? பாட்டி அமைதியான பிறகும் எனக்கு உன்னுடன் பேச வேண்டிய அவசியம் தோன்றவில்லை. ஆதித்ய ஆழமான மூச்சை எடுத்தான். நான் உனக்கு பலமுறை ஃபோன் செய்தேன். நீ எடுக்கவில்லை. அப்படியானால் நான் மீண்டும் மீண்டும் ஃபோன் செய்து கொண்டிருப்பேனா? அவள் திரும்பினாள். நான் மீண்டும் மாளிகைக்குச் செல்ல விரும்பவில்லை. இது என் இறுதி முடிவு. சரி, அப்படியானால் எனக்கு ஏதாவது விஷம் கொடு. ஆருஷி என்னை கொன்றுவிடு. ஆதித்ய கட்டுப்பாடின்றி கத்தினான். நான் மிக பெரிய தவறு செய்திருந்தேன். அந்த தவறான தருணத்தில் என் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்தன. ஆனால் கடவுள் மீது சத்தியம், நான் உன் குணத்தின் மீது ஒரு கணம் கூட சந்தேகம் வைக்கவில்லை. அப்படியானால் அந்த கேள்வி உன் வாயில் எப்படி வந்தது? ஆருஷி கத்தினாள். எனக்கு உன் மாளிகையின் எந்த வழக்கத்துடனும் தொடர்பில்லை. உன் அம்மா அல்லது பாட்டி என்ன அரசியல் செய்தார்கள்? எனக்கு அதனுடன் எந்த தொடர்பும் இல்லை. நீ அந்த நேரத்தில் என் நம்பிக்கையுடன் நின்றிருந்தால் நான் உன் பக்கத்தை ஒருபோதும் விட்டிருக்க மாட்டேன். ஆதித்ய முழங்கால்களில் தரையில் அமர்ந்து ஆருஷியின் கைகளை பிடித்தான். என்னை விட்டு போகாதே. நான் உன்னில்லாமல் வாழ முடியாது. என் மூச்சுகள் நின்றுவிடும். அவன் உண்மையில் மூச்சு திணறிக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் பல மாதங்களாக சரியாக தூங்கவில்லை. ஆருஷி அசைத்து தன் கையை விடுவித்து தன் பையை எடுத்தாள். என்னை வலுக்கட்டாயப்படுத்தாதே ஆதித்ய. நமது வழிகள் பிரிந்துவிட்டன. நான் உன்னிடமிருந்து விவாகரத்து எடுக்கிறேன். விவாகரத்து என்ற வார்த்தை அறையின் அமைதியில் ஒலித்தது.
ஆருஷி வேகமான காலடிகளுடன் வெளியே செல்லத் தொடங்கினாள். ஆதித்ய பின்னால் இருந்து அழைத்தான். நீ என்னை என் சந்ததியிலிருந்தும் என் மனைவியிலிருந்தும் தூரப்படுத்த முடியாது. ஆருஷி கதவில் நின்றாள். அவள் திரும்பி ஒரு மங்கலான புன்னகையுடன் சொன்னாள். சந்ததி வெறும் என்னுடையது. நான் இப்போது உன் மனைவி அல்ல. இதை சொல்லி அவள் வெளியே பெருமழையில் சென்றாள். ஆதித்ய அங்கேயே தரையில் அமர்ந்திருந்தான். ஆனால் சில கணங்களிலேயே ஆருஷிக்குத் தன் தவறு உணர்ந்தது. அவள் வீட்டிலிருந்து வெளியே வந்துவிட்டாள். ஆனால் அவள் இதயம், அவள் ஆன்மா மற்றும் அவள் அன்பு இன்னும் ஆதித்யவிடமே இருந்தன. அவள் வெளியே சாலையில் கடுமையான மழையில் நனைந்து கொண்டே ஆதித்யவின் காரை மெதுவாக செல்வதை பார்க்கத் தொடங்கினாள். ஆதித்ய அழுது கொண்டே கார் ஓட்டிக் கொண்டிருந்தான். ஆருஷியால் இனி பொறுக்க முடியவில்லை. அவள் தன் முழு சக்தியுடன் காரின் பின்னால் ஓடத் தொடங்கினாள். ஆதித்ய, நில்லுங்கள்! கார் திடீரென்று நின்றது. ஆதித்ய வேகமாக கதவை திறந்து வெளியே வந்து ஓடி அவளிடம் வந்தான். பைத்தியம் பிடித்து விட்டதா? இந்த நிலையில் மழையில் ஏன் நனைகிறாய்? அவன் அவள் மீது கத்தத் தொடங்கினான். ஆனால் அவன் கண்களில் கவலை தெளிவாக இருந்தது. போகாதே என்னை விட்டு! ஆருஷி அழுது கொண்டே அவன் மார்பில் தன் முஷ்டிகளை அடிக்கத் தொடங்கினாள். நான் உன்னில்லாமல் இருக்க முடியாது ஆதித்யா. நான் இறந்து விடுவேன். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், மிக அதிகமாக. இருவரும் மழையில் முழுமையாக நனைந்திருந்தனர். ஆதித்ய இவ்வளவு மாதங்களுக்குப் பிறகு அவள் வாயிலிருந்து அன்புச் சொற்களைக் கேட்டபோது அவனுக்கு தோன்றியது. அவன் இழந்த வாழ்க்கை திரும்பி வந்தது போல். அவன் ஒரு கணம் கூட வீணாக்காமல் ஆருஷியை காற்றில் தூக்கி தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். இருவரும் பல நிமிடங்கள் ஒருவர் இதயத் துடிப்புகளை உணர்ந்து கொண்டிருந்தனர். ஆருஷி இறுதியில் தன் உண்மையான வீட்டிற்கு, தன் கணவனின் கைகளுக்கு திரும்பி வந்திருந்தாள். அப்படியானால் நண்பர்களே, உங்களுக்கு இந்த நாவல் எப்படி இருந்தது? கமெண்ட் செய்து கண்டிப்பாக சொல்லுங்கள். சந்திப்போம் அடுத்த ரொமான்டிக் கதையுடன்.